வாயவன்கான் மறை மங்கை மங்கா என்பார் வாயவன்கான் வரும் பிறவி நோய் தீர்ப்பான்கான் வானவர்க்கும் தானவர்க்கும் மண்ணுள்ளோர்க்கும் சேயவன்கான் நினைவார்க்குச் சித்தமாரத் திருவடியை உள்கி நினைந்தழுவார் உள்ளம் மேயவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என்றெண்ணத்தானே. அவையேறும் இஞ்சினேன் நற்றுமொழி கற்று அவையேற வைத்தொரு மன்னர் சுவையேறும் செந்தமிழ் பன்னூர் விளக்கும் சீர் ஜெகநாதகுரு உந்தழ்த்தாள் சென்னிக்கார். ஞான சன்னிதானமாகிய மருந்திசப் பெருமான் திருவருள் முன்னிலையில் ஆண்டவனுடன் தொடர்ந்து சமயத்தை புழுகளை இடையராது நடத்தி வருகின்ற பெரியாரவர்களுக்கும் மெய்யன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஒரு அற்புதமான கானம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாம் அற்புதமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். இது நடுவில் இந்த இடைப்பெறவர்கள் எதற்காக என்று நீங்கள் நினைக்கலாம். கற்கண்டுக்கு எந்த பக்கம் இனிப்பா இருக்கும்? திருமுறைகளிலே எந்த பாட்டை தொட்டாலும் அது இனிப்பாதான். சத்குருநாதன் எப்படி பாடினாலும் அப்படி இனிப்பாதான் இருக்கும். அது கற்கண்ட போல. கபாலீஸ்வரர் அதை தினம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் மருந்தீச பெருமானுக்கு ஒரு விருப்பம், அங்கேயே பாடிக்கிட்டு இருக்கியே எனக்கும் கொஞ்சம் பாடுனார். அதுதான் இன்னைக்கு நாம அந்த அமுதத்தை பருகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டது. அவ்வளவு அருமையா தேவார இசையை கேட்டு கேட்டு இந்த திருமுறை இசையை கேட்டுவிட்டால் பிறகு வேற இசையை காது விரும்பாது. விரும்பினால் அந்த காது ஆகாது. பசுவினுடைய காதை போல. சிவராத்திரியில இன்னைக்கு எல்லாரும் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு கணம் நினைச்சு பாருங்க. அவர் ஆட்டம் தீர்ப்பார் வான்மியூர் ஈசன் அப்படின்னு அற்புதமா பாடினார். திருவான்மியூர் தேவாரம் இங்க பாடப்பட்டது. இப்ப நீங்கள்லாம் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1300 வருஷங்களுக்கு முன்னாலே ஞான சம்பந்தர் நின்று இந்த பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார். நினைச்சு பாருங்க. இப்போ அவர் இருந்த இடத்துல இருக்கோம் நாம. அப்படியே கடற்கரை ஓரமா வந்து திருவொற்றியூருக்கு வந்து யாகேச பெருமானை வழிபட்டு மயிலாபுரி என்கிற மயிலாப்பூருக்கு வந்து கபாலீஸ்வரரை வழிபட்டு பதிகம் பாடி திருவான்மியூர்ல வந்து மருதீச பெருமானை நமக்கு காட்டி கொடுத்த பெருமான் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர். இந்த பெரியோர்கள் இந்த இடத்துல நின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில நாம இருக்கோம்னு தெரியும். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையகத்துள் முன்னம் நீ புரி நல்வினை பயிரடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி வலஞ்சொலி வாணனை மகிழனி வாழார பண்ணி ஆதரி தேத்தியம் பரவியம் பாடிடும். அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை, எப்படிப்பட்ட புண்ணியம் செய்திருந்தால் இந்த இடத்திலே வந்து நாம் இன்றைக்கு அமர்ந்து இத்தகைய இசைப்பெருக்கை கேட்க முடியும். உதவாமூர்த்தி அவர்கள் சொன்னார், ரொம்ப அற்புதமா சொன்னார். அவர் இசை என்பது சாதாரண விஷயம் இல்லை, சுலபமாக கற்றுக்கொண்டு விட முடியாது. நான் கூட அதை கற்றுக்கிறது கொஞ்ச நாள் பார்த்துருங்க. 9 வயசுல சக்கரபாணி பிள்ளைன்னு ஒரு ஓதுவார். அவர் தான் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவரிடத்துல நாங்கள் அவருடைய பிள்ளைகள் 2 பேர், நான் ஒருத்தன் படித்தாங்க பாருங்க. அதுல ஒருத்தர் திருவரிதாயத்தில் உருவாமூர்த்தியா இருந்து ரொம்ப நாள் பணி செய்தார். இன்னொருத்தர் ஏவிஎன் ஸ்டூடியோவில் மேக்கப் மேனா போனார். அடியேன் ஒருத்தன் இங்கே வந்து உட்காந்துருக்கு. இசை என்பது சாதாரண விஷயம் அல்ல. சின்ன வயசுலேயே நிறைய பாடல்களை பாராயணம் செய்திருக்கிறோம். நான் கல்லூரியில் வந்து தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தேவாரத்தில் ஒரு 1000 பாடல் தெரியும். அப்படி படைக்கினார் அவர்.
தமிழ்த்தாத்த ஐயர் அவர்கள் முதல் மகாத்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் படிக்க போற போது மாயூரத்திலே தங்கியிருந்தார்கள், மயிலாடுதுறை. அங்க தங்கி இருக்கிற பொழுது பக்கத்து தெருவில் கோபாலகிருஷ்ண பாரதியார் இருந்தார். தமிழ்த்தாத்தாவினுடைய தகப்பனாருக்கு கோபாலகிருஷ்ண பாரதியார் பழக்கம். அங்கெல்லாம் இசை விற்பனர்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர்கள். அவர் கதா காலட்சேபம் பண்றவர், அவர் இசை விற்பனர். அதனால 2 பேரும் நெருக்கம். இவர் அவரை சந்தித்திருக்கிறார். என்னுடைய மகன் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மகாவித்வானிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் அப்படின்னார். இங்குதான் இருக்கிறான், கொஞ்சம் வேண்டுமானால் இசையும் கற்றுக்கொள்ளலாம். அவரிடத்துல போய் இசை பயின்றார் தமிழ்த்தாத்தா. கொஞ்ச நாளைக்கு ஒரு நாள் சென்னையில் உட்கார்ந்தவர் அந்த இசையை படித்தவுடனேயே அதை திரும்பியும் சொல்லி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். அந்த மாதிரி இவர் பாட ஆரம்பித்தார். உள்ளே இருந்து மகாவித்வானவர்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த பாட்டை. நமக்கு தெரிஞ்சது. நீ எங்கே இசை கற்றுக்கொண்டாய்ன்னு கேட்டார். அப்போ உள்ள விஷயத்தை அவர் சொன்னார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இசை என்பதும் தமிழ் என்பதும் மிக கடினமான துறை. நெடுங்காலம் முயற்சி பண்ணினால்தான் 2லேயும் சிறந்தவர்களாக வர முடியும். ஏதோ போனோம் வந்தோம்னு வந்தா முடிஞ்சிடாது. தொடர்ந்து சாதகங்களை செய்ய வேண்டும். தமிழும் அப்படிப்பட்டதுதான், இசையும் அப்படிப்பட்டதுதான். அதனால உனக்கு இசை வேணும்னா இசையை கத்துக்கோ, தமிழ் வேணும்னா நீ இசையை விட்டுட்டு இங்கே இரு. நாம் செய்த தவப்பயன். அவர்கள் அப்பொழுது இசையை விட்டார்கள், தமிழை கற்றுக்கொண்டார்கள். அதனால 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இது கூட மகாத்தான் எங்கிருந்து சொன்னார் என்றால், மாணிக்கவாசகர் திருச்சிற்றம்பல கோவையாரில் அதை சொல்றாரு. சிறைவான் குணத்தில்லை சித்தம்பலத்தும் என் சிந்தை உள்ளும் உறைவான் உயர் தமிழ் கூடலின் ஆய்ந்த ஒன்றியின் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி 7 இசைச்சூழல் புக்கோ. நீ தமிழ் படிக்க போனியா அல்லது இசை கற்றுக்கொள்ள போனாயா? ஏன் இப்படி போய் இழைச்சு வந்து நிற்கிற என்று ஒரு தோழன் தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்கிறான். அப்ப 2 காரணம் சொல்றான். ஒண்ணு, இசை படித்தவன் இழைச்சு போவான், தமிழ் படித்தவன் இழைச்சு போவான். நிறைய பேர் இழைப்பே இல்லாமல் இருக்காங்களே, தமிழை படிக்கல அப்படிதான் அழைச்சிக்கணும். 2 கடினமான துறை. நெடுங்காலம் பயிற்சி பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஓரளவுக்காவது ஏதாவது 1, 2 சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி 5000 பாடல் இல்லை, அவ்வளவு பாடல் படித்தாத்தான் மேடைக்கு வரும்போது சில 100 பாடல்களையாவது அழகா சொல்லணும். இசையும் வரணும், பொருளும் புரியணும், எந்த இடத்துல எதை எப்படி அனுசரிக்கணும்னு நமக்கு தெரியணும். நான் இந்த கதையை விடாம அதுக்காகத்தான் சொல்றது. தேவார இசையை கேட்கறதுன்னு சொன்னா அதை அனுகுணமா கேட்கணும். அது பொருள் புரியும்படியாக அதை பாடக்கூடியவர்களிடத்துல இன்னும் விசேஷ ஞானம் இருந்தா நல்லதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசை இதை மருந்தீச பெருமானுக்கு சமர்ப்பணம் ஆயிடுச்சு. இந்த பெருமான் இருந்து கேட்கறதுனால நமக்கெல்லாம் அவர் அந்த இசையை வழங்கினார். அவருக்கு உங்கள் சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொண்டு ஒரு அற்புதமான தலைப்பு, சிவனையே முழு முதல் கடவுள். யாருக்காவது சந்தேகம் வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பட்டு மண்டபத்தில் தான் அந்த ஏகாரம் போட்டு இசை போடுவார். நன்றியர் சிறந்தவன் கர்ணனை கும்பகர்ணனை அப்படின்னு போடுவார். ஏகாரம் போட்டு போட்டா இதுல ஒரு பட்டிமண்டபம் நடக்கிறது அப்படின்னு. சிவனையே முழுமுதற் கடவுள் என்ன சந்தேகம் இருக்கிறது? சந்தேகம் வந்தது. அது கேள்வியாகவும் சொல்லலாம். கடவுள் என்று பல பேரை சொல்லுகிற காரணத்தினாலே அவருக்குள் முழு முதல் கடவுள் யார் என்று புரியாமல் போகும் அப்படின்றதுக்காக சிவனே என்று ஏகாரம் போட்டு பிரிநிலையாக அது சொல்லப்பட்டது. ஏகாரத்தை பிரிநிலையாகவும் சொல்லலாம்,
தேற்றம் உறுதிப்படுத்தி சொல்லுவதுன்னு அர்த்தம் இருக்கு. பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நிலை என 6 ஏகாரம். இந்த ஏகாரம் வந்தா 6 பொருள்ல வரும்ன்ற. அவருள் இவனே திருடன், அது பிரிநிலை. அவனே செய்தார். இந்த மாதிரி இடங்கள்ல தேற்றம் உறுதிப்படுத்தி சொல்லுவது. சிவனே என்பது பிரிநிலை அல்ல. பிரிநிலையா இருந்தா 10 கடவுளை வச்சுட்டு அதுல சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள்ல பிரிச்சதாகும். யார் சிறந்த கடவுள்? கடவுள்னு ஒரு 10 பேர் வச்சு 4 பேரை வச்சாதான் யார் சிறந்த கடவுள்னு கேள்வி கேட்க முடியும். இருக்கிறதே ஒரே ஒருத்தர் தான். மற்றவர்கள் எல்லாம் ஆன்மாக்கள், உயிர்கள். ஒருத்தர் தான் கடவுள். திருமுறை என்ன சொல்றாரு? ஒன்று பரம்பொருள், ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். கால வரிசையை பார்த்தீங்கன்னா கடைசியா பாரதியார் இருந்தார். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள். இறைவன் ஒருவனே. அவன் யார்? மாணிக்கவாசகரோட சொல்றாரு, திருமால் ஒரு கடவுள் இருக்காரு, பிரம்மான் ஒரு கடவுள் இருக்கிறாரு, இந்திரனை கூட கடவுளாக பதவி நினைக்கிறார்கள். மழை வேண்டினால் இந்திர வழிபாடுன்னு செய்கிறாங்க இல்லையா? அதுதானே கோவர்த்தனகிரியை கொடையாக பிடித்து மழையிலிருந்து காப்பாற்றியதற்கு காரணம், இந்திரனுக்கு செய்கின்ற வழிபாட்டை எனக்கு செய்யுங்கள் என்று கண்ணன் சொன்னான். ஆயர்கள் இந்திரனுடைய வழிபாட்டை மறந்து கண்ணனுக்கு வழிபாடு செய்தார்கள். அப்ப இந்திரனுக்கு கோபம் வந்தது. அவன் மேகவாகனன், அதனால மழைக்கு அவன் அதிகாரி, அவன் மேகத்துக்கு. அதனால மேகங்களை பைய சொல்லும், கொட்டு கொண்டு கொட்டுங்க. கண்ணனுக்கு பெரிய சந்தோஷம். காய்ச்சலா போனாதான் கஷ்டமே தவிர நிறைய பெஞ்சாதனால என்ன கொஞ்சம் தண்ணி செல்ல பரவாயில்லை. அது ஆடு மாடுகளை வச்சுக்கிறது தண்ணியும் புல்லும் அவசியம். அதுதான் வந்தது. இந்திரனையும் கடவுளாக தொல்காப்பியர் சொல்லுகிறார். மால்வன் மேய காடுரை உலகமும், சேவன் மேய மதிவரை உலகமும், வருணன் மேய பெருமணர் உலகமும், வேந்தன் மேய தீம்புணர் உலகமும். வேந்தன்னா இந்திரன். ஒருத்தர் கேட்டார், இந்திரன் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார், மருத நலத்துக்கு இந்திரன் தான் கடவுள். வருணன் கடற்கரை, அதுக்கு வருணன் தான் தெய்வம்னு சொல்லியிருக்காரு. மலைகளுக்கு முருகப்பெருமான் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். காடுகளுக்கு திருமால் தெய்வம்னு சொல்லியிருக்கிறார். உங்க சிவபெருமானையே காண வேண்டும். யோசிக்க வேண்டிய விஷயம் என்றால் தமிழுக்கு அத்தாரடி தொல்காப்பியம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ் நூல்கள்ல பழையது. அதுவும் இலக்கணம். இலக்கணம்னு சொன்னா அதுக்கு முன்னால நிறைய இலக்கியங்கள் எழுந்திருந்தால்தான் இலக்கணம் எழுத முடியும். அதனால்தான் தொல்காப்பியத்தை வச்சு பார்க்கும்போது கிமு 10ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியம் சொன்னா கிமு 25 கிமு 30ஆம் நூற்றாண்டுல எல்லாம் தமிழ் இருந்திருக்கணும். அவ்வளவு இலக்கியங்கள் இருந்திருந்தால்தான் 10ஆம் நூற்றாண்டுல ஒரு இலக்கணம் உண்டாவதற்கு முடியும். இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் எம். அப்ப அவர் சொல்லலையே. சிவம் என்ற பெயரை அவர் பயன்படுத்தல. ஆனா வருணன் சொல்றாரு, இந்திரன் சொல்றாரு, முருகன் சொல்றாரு, திருமால் என்று சொல்லுகிறாரு. இவர்களுக்கெல்லாம் உருவமும் நாமமும் உண்டு. சிவனுக்கு நாமமும் இல்லை, உருவமும் இல்லை. ஒரு இடத்துல சொல்றார், அவர் சிவபெருமானை சொல்லுவதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், கந்தழி என்றார். அதுக்கு உரையா
பேராசிரியர் உரை எழுதும்போது என்ன, ஒருவற்றும் இன்றி தானே நிற்கும் தத்துவம் கடந்த பொருள். அதான் ஒரு பற்றும் இன்றி தானே நிற்கும் தத்துவம் கடந்த பொருள். இந்த மாதிரி எந்த கடவுளாவது வேற இருக்கா? எது முழுமுதற் கடவுள்? இதில் என்ன சந்தேகம் வரும்? ஏன் அவர் அந்த 4 நிலங்களுக்கும் 4 கடவுளை குறிப்பிட்டவர், 4 தெய்வங்களை சொல்லி இருக்கிறவர், ஏன் சிவனை அந்த இடத்துல குறிப்பிடல? ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு தெய்வம் அவர்கள், அனைத்திற்கும் தெய்வம், அவர்களுக்கும் தெய்வமாக இருக்கிறவர் ஒருவர். அவரைத்தான் கந்தழி என்று சொன்னார். ஒருவற்றும் இன்றி தானே நிற்கும் தத்துவம் கடந்த பொருள். இன்னொன்றை சார்ந்து நிற்கின்ற பொருள் அல்ல, அது தானே நிற்கும் பொருள். தத்துவங்களுக்கு உட்பட்ட பொருள் அல்ல, அது தத்துவம் கடந்த பொருள். தத்துவங்களுக்கு உட்பட்டது மலை, கடல், நிலம், இதெல்லாம் தத்துவங்கள். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எல்லாம் தத்துவங்கள். இந்த தத்துவங்களுக்கு உட்பட்ட பொருள்கள் வேறு, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட பொருள் வேறு. சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது தத்துவாதீதன் என்று சிவபெருமானை சொல்லிவிடுவார். கடவுள் என்று சொன்னால், அது முதற்கடவுள் என்று சொன்னால், முழு முதற்கடவுள் என்று சொன்னால் அது சிவபெருமான் ஒருவரே என்பதை பல சான்றுகளை கொண்டு நாம் நிறுவலாம். மாணிக்கவாசகர் திருச்சதகத்தில் ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். 3 கடவுள் என்று சொல்லி அயன், அரி, அரண் என்று இப்படி சொல்லி விடுகிறார்கள். எல்லாரும் ரொம்ப தவறு செய்கிறார்கள். பல சரித்திரங்கள் இருக்கிறது சிவனை பற்றிய புராணங்கள். தத்துவ நோக்கிலே பார்த்தாலும் சரி, புராண நோக்கிலே பார்த்தாலும் சரி, சிவபெருமானுக்குரிய முதன்மைக்கு மாறாக வேற எதுவும் இல்லை. அதுக்கு ஒரு சான்று ஒன்று சொன்னார். இந்த கதையை யாருமே மறுக்கிறது கிடையாது. அதுதான் இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். பிரதோஷ காலத்தில் மகா சிவராத்திரின்னா திரையோதசி ஆரம்பிக்கிறது, சதுர்த்தசி வரப்போறது. அந்த இடத்துல கிருஷ்ணபுற்ற சதுர்த்தசியினுடைய தாக்கல் அதிகமாக இருந்ததுன்னா திரையோதசி தேகம், சதுர்த்தசி தேகி, ரெண்டும் இணையிற நேரம்தான் சிவராத்திரி. தேகம் என்பது சக்தி, தேகி என்பது சிவம். அதனால்தான் விசேஷமா சொன்னா திரையோதசியில கொஞ்சமும் சதுர்த்தசியில கொஞ்சமுமா 2ஆம் ஜாமத்துல சதுர்த்தசி வந்துடுச்சுன்னு சொன்னா அந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷம் சொல்லிடுவார். சக்தியோடு கூடிய சிவம், முழு சதுர்த்தசி இருக்கிற காலம் இன்னைக்கு. அதனால இது சிவபரம்பொருள் கடாட்ச வீட்சண்யமா இருக்கக்கூடிய நேரம். இந்த நாளை சொல்லுகிற பொழுது விஷம் உண்ட பொழுது தேவர்கள் எல்லாம் இந்த விஷத்தினாலே இறைவனுக்கு ஏதாவது வந்து விடுமோ என்று சொல்லி தோத்திரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதைத்தான் அந்த பிரதோஷ காலம் என்று அந்த திரையோதசியினுடைய நேரத்தை சொல்லுவார்கள். அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறார் மாணிக்கவாசகர் நமக்கு. திருப்பாற்கடலை கடைந்தார்கள், அதிலிருந்து அமுதம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். வால் பக்கத்தை தேவர்கள் முடித்துக் கொண்டார்கள், எப்பவும் புத்திசாலிகளும். பாம்பின் தலைப்பக்கத்தை அசுரர்கள் கையில் விட்டு விட்டார்கள். அப்படி இருந்தோம் அமுதம் கிளம்புவதற்கு பதில் விஷம் கிளம்பி விட்டது. அங்கதான் திருமால் நடுவில் நின்று கொண்டு, அவர்தான் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், கடையில மேற்பார்வை செய்கிறார். அந்த விஷம் உண்டான பொழுது அதனுடைய விஷம் பட்டு அவருடைய மேனி கருத்து போச்சு. அதுக்கு முந்தைய திருமால் வெள்ளையாதான் இருந்தார்.
வெள்ளை விளையர் இருந்தவர். கார்மீக வண்ணனாக அதில் தான் ஆனார். இது ஒரு ஆள் சொன்னான், திருமால் வெள்ளையா இருந்த போது நான் பார்த்துருக்கேன், காக்கைக்கு 2 கண்ணு இருந்த போது நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். புலவரி 2 கண் கண்டேன், மன்மதன் வடிவத்தோட இருந்த போது நான் பார்த்திருக்கேன், சிவபெருமான் கண்ணால எரிபடாமல் சாம்பலாகாமல் அதுக்கு முந்தி உருவமாய் இருந்த போது நான் பார்த்திருக்கிறேன். சிவபெருமான் விஷம் சாப்பிட்டு கழுத்து மாத்திரம் கருப்பா போச்சு இல்லையா, அந்த மாதிரி கருப்பு இல்லாமல் சிவபெருமானுடைய கழுத்து கண்டம் சிவப்பாகவே இருந்த போது நான் பார்த்திருக்கேன். நான் சிவன் சுத்த கழுத்து கண்டேன், சிலைமுதன் வடிவு கண்டேன், சிவன் சுத்த கழுத்து கண்டேன். மலை சிறகுகளோடு பறந்து போகும் முடியெல்லாம் அந்த சிறகுகளை இந்திரன் வஜ்ரத்தினாலே வெட்டினான், அதனால அந்தந்த இடத்துல உட்கார்ந்து போச்சு. மலைகள் சிறகுகளோடு இருந்த போது நான் பார்த்திருக்கேன். மலை 2 சிறகு கண்டேன், வாரிதி நன்னீர் கண்டேன். சமுத்திரத்தில் உப்பு தண்ணி இல்லாமல் சுத்த ஜலமாக சமுத்திர நீர் இருந்தபோது நான் பார்த்திருக்கிறேன். இவ்வளவையும் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம், உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கும். எல்லாம் கூட அந்த இதெல்லாம் நான் பார்த்தவன் அவ்வளவு காலமா இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கேன்றான். ஆனால் கடன் கொடுத்தவன் திரும்பி வாங்கினதை நான் பார்க்கல. கடன் கொடுத்தவன் திரும்பி வாங்கினதா சரித்திரமே கிடையாது அப்படின்னா, கொடுத்ததை வாங்க காணும் பாடல சொல்றாரு. திருமால் திருப்பார்கடல் கடையும் பொழுது முன்னால இருந்ததுனால கருமையா போயிட்டார். ஓட்டாம ஓடுகிறார்கள். முன்னால இருந்தவர்கள் கேட்கிறார்கள், என்னையா ஓடி வருகின்ற விஷம். அவன் அப்படியே திரும்பி ஓட ஆரம்பிச்சான். மைக்கடல் விடம் என்னும் வடவை தீயட, கடல்ல விஷம் என்கின்ற வடவா முகாக்கினியானது கிளம்பி விட்டது. கடலுக்கு நடுவில் ஒரு நெருப்பு இருக்கு, இப்போ ஒத்துக்கிறான் விஞ்ஞானி. அதுதான் இந்த தண்ணீரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இல்லைன்னா எப்போ அழிஞ்சு போயிருக்கும். அதான் பழைய காலத்துல புராணத்தில் எழுதுனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாக்கிட்டு வரும். நாடானதான் தெரியும். அது பெண் குதிரையினுடைய முகத்தை போல இருக்கும் அந்த நெருப்பு. அந்த நெருப்பு கடல் நீரை ஒரு கட்டுக்குள்ள அடக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறது, சுவரச் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு தான் விஷமாக வந்து விட்டது என்றார். இந்த விஷம் அந்த நெருப்பை போல இருக்கு, அவ்வளவு கொடுமையானதாக இருக்கிறது அந்த விஷம். அது கிளம்பியது. கிளம்பிய உடனே எல்லாரும் ஓட்டம் எடுத்தார்கள். கடைந்திருந்தவர்கள் எல்லாம் கையை விட்டு ஓட்டாங்க சுத்தம். அது போற போது வழியில ஒரு கோயில், அது போய் பார்த்தா அங்க ஒரு சாமி இப்படி வச்சுருக்கு. கோயிலுக்குள்ள நுழைஞ்சா சாமி இப்படி வச்சுருக்கு. தேவர்கள் போனவர்கள் என்ன பண்ணார்கள், ஓடி வருகிறார்களா, அவர்கள் அந்த சுவாமி காலை போய் பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன சாமி பயப்படாதேன்னு சொல்லுது ஒரு கையால. வலக்கரம் அபயகரம், இடதுகரம் வரதகரம், என் திருவடியில விழுந்துடு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். எவ்வளவுதானே. இவங்க போனாங்க, காலில் விழுந்தாங்க. என்ன ஆபத்து, என்ன விஷயம், ஏன் இங்க காலில் விழுந்தீங்கன்னு கேட்டுது அந்த சாமி. அப்ப இவங்க சொன்னாங்களாம், விஷம் வந்துட்டு இருக்கு, அதுக்குதான் உங்க காலில் வந்து அச்சோ விஷமானுத்து கை ரெண்டையும் உதறித்து ஓடி வந்து. இப்படித்தாங்க இந்த சாமி எல்லாம் வரதகரம் அபயகரத்தை வச்சுக்கிட்டு வரவனை ஏமாத்துறதை தவிர எவனுக்கும் அது புகழா இல்லை. அதுகளும் இவனோட ஓடி வந்தது இந்த தேவர்களோட. கடைசியில் எங்க போனார்கள் எல்லாரும், சிவபெருமான் இடத்துல போனாங்க. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணார், நான் சொல்ற கதைகள் இது, மாணிக்கவாசகர் சொல்றார். குருமூர்த்தமாக சிவபெருமானே நேரில் வந்து அவருக்கு அவருக்காக படாத கஷ்டமெல்லாம் பட்டிருக்காரு. மாணிக்கவாசகர் சொன்னா நம்பலாம். திருவாசகம் அந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கிறவங்களாம் திருவாசகம் படிக்கிறது இல்லை. படிச்சா நம்மள அதை மாற்றிடுமோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா திருவாசகம் அப்படி தன்னை படித்தவர்களை மாற்றிடக்கூடிய ஒரு நூல். அவ பழமா இருக்கிறவங்களெல்லாம் சிவப்பழமா ஆயிடும்.
மனங்கரைந்து வளங்கெடுக்கும் வாசகத்தில் மாண்டோர்கள் சொன்னார் சுந்தரம் பிள்ளை. வாசகத்தில் மாண்டோர்கள் 2வது பிறவிதான் அவர்களுக்கு. திருவாசகம் படித்த உட்பாடு முன்னால் இருந்த பிறவி வேற, திருவாசகம் படித்த உட்பாடு வந்த பிறவி வேற. அதுல சொல்றாரு இந்த கதையை. நம்மளை போல ஐயோ ஐயோன்னு அலறக்கூடிய இந்த சாமிகள் எல்லாம் சிவபெருமானோடு சேர்த்து மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் தெரியுதவரு. என்ன பாவம் பண்ணாங்களோ, இந்த மாதிரி ஏமாத்தி விட்டு சாமின்னு பேர் வச்சுட்டு இருக்காங்களே, நியாயமா அப்படின்னு கேட்கிறார் மாணிக்கவாசகர். சிவரான் கிட்ட போனார்கள் எல்லாரும். சிவபெருமான், யாராவது ஒருத்தர் போய் இந்த பழத்தை எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னார். அது எடுத்துட்டு வரதா இருந்தால் எவ்வளவு தூரம் நியாயம் போட போகும். சரி, இது எடுக்கிறதுக்கு நாமே தான் ஒரு ஆளை தயார் பண்ணணும்னு நினைச்சுட்டாங்க. சிவபெருமான் உள்ள கண்ணாடியில தன்னை பார்த்தார், தன்னையே பார்த்தார் கண்ணாடியிலே. சுந்தரா வாழ்ந்தார். அப்போ வந்தவர் தான் ஆலகால சுந்தரர் தான். ஆலகாலன் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்காக வந்த காரணத்தினாலே ஆலகால சுந்தரர். சிவபெருமான் வேறு இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேறு இல்லை. காரியார்த்தமாக அவரை உண்டாக்கி உலகத்துக்கு அனுப்பினர். இந்த விஷம் வந்த கதை எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. அது வந்த பிற்பாடு அந்த ஆபத்தை நீக்குவதற்கு சிவபெருமானை புகழடைந்தவர்கள் அவர்கள். அப்படி இருக்கிறவர்கள் திரும்பி சிவபெருமானோடு சமானமாக நாங்களும் தேவர்கள் தான், முத்தேவர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை எண்ணிக்கொள்ளலாமா, இது நியாயமா என்று மாணிக்கவாசகர் அவர்களை பார்த்து கேட்கிறார். இது என்ன பெரிய பாவமா இருக்கிறது, இந்த பாவத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குமே என்று அவர்களுக்காக அவர் வருத்தப்படுதலை செய்கிறார். இந்த ஒரு சான்று போதும் அப்படின்றார். சைவம் உலகளாவிய சிவசமயம் இருக்கிறது, அது இது ஒரு சின்ன அளவுக்கு இருந்ததல்ல. இன்றைக்கு நாம் நினைக்கிற மாதிரி இருக்கல. அது ஒவ்வொரு நாடாக பார்த்து கொண்டே போகலாம். நம்ம பூமியில இங்கிருந்து ஒரு ஓட்டை போட்டோம்னா நேரா அது கீழே போய் மெக்சிகோவில் விழும். அமெரிக்கா பகுதியில் மெக்சிகோ ஓரத்தில் தான் போகும். மெக்சிகோவில் அகழ்கிற இடத்துல எல்லாம் விநாயகர் உருவம் அகப்படுகிறது. கதை சொல்லலை, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோட சொல்லணும். ஒன்றுமில்லை, அந்த வேலூர் பக்கத்தில் சேன்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்துட்டு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விநாயகர் மேலே கிளம்பி இருக்கிறார் வைரமானது. அவ்வளோ விநாயகர் உண்டாயிட்டே இருக்கு. எப்படி அமர்நாத்தில் சிவலிங்க வடிவாகத்தான் அந்த பனி அமைகிறது, வேற மாதிரி அமைகிறது. என்ன சட்டம் அப்படித்தான் இருக்கணுமா? இல்லை அவங்க ஏதாவது பக்கத்தில் அடப்பு வச்சு சிவலிங்க மாதிரி வரணும்னு செய்கிறாங்க? ஒன்றும் இல்லை, எல்லாரும் பிரத்யட்சமாக பார்க்குற விஷயம். அது மாதிரி தான் அந்த விநாயகர் எங்கே இருக்கிறது மெக்சிகோ, அது இந்த விநாயகர் உருவம் வருகிறது என்று சொன்னால், அப்போ விநாயகராக ஒரு வடிவம் அங்கே உண்டாகிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது சைவ சமயத்தினுடைய பரப்பு சமீபத்தில் ஒரு 4 மாசத்துக்கு முந்தி தினமலர்ல அவர் தான் கிருஷ்ணமூர்த்தி தான் நாணய இயல்ல நிபுணர். அவர் ஆப்கானிஸ்தானத்துக்கு அண்ணண்ட கானூன் என்ற ஒரு இடத்துல கிடைத்த ஒரு 2 நாணயங்களை பற்றி படம் போட்டு அந்த பத்திரிகையிலே எழுதியிருந்தார். அதில் ஒரு நாணயத்தில் ஒரு பக்கத்திலே சிவபெருமான் சூலம், இன்னொரு பக்கத்தில் முருகன் வேல். இது ரொம்ப பழைய காலத்து நாணயமாக இருக்க வேண்டும். இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவினுடைய பழங்குடிகள்
ஒரு ஆட்டம் போடுகிறார்கள். அந்த ஆட்டத்துக்கு அவர் சொல்லுகிற பெயர் சிவா டான்ஸ். சிவா டான்ஸ். அந்த டான்ஸ்ல ஆடுகிறவர்கள் எல்லாருக்கும் நெற்றியிலே கண் போட்டிருக்கிறார். இது மகனை விட்டு போய் பார்த்து வர சொன்னேன். அந்த டான்ஸை இது மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்களா? சரியா? இப்பவும் நடந்துருக்கு. இதே பழங்குடிகள் செய்கிற நெற்றியில கண் போடுறாங்க. யாருக்கு நெற்றி கண் உண்டு? அதோட கூட தெற்க பார்த்து உட்கார்கிறார். இந்த டான்ஸ் ஆடுறதுக்காக வருகிற அந்த ஆள் இந்த நெற்றி கண் எல்லாம் போட்டு உங்களுக்கு தெற்கந்து பார்த்து உட்கார்றார். நம்முடைய தட்சிணாமூர்த்தியினுடைய நிலையிலே அவர் உட்கார்கிறார். ஆச்சரியமா இருக்கலாம். இந்த காலத்தில் அந்த இடங்களிலெல்லாம் சிவ வழிபாடும் சைவ சமயமும் பிறகுதான் ரொம்ப சுருங்கி போச்சே தவிர மத்திய ஆசியாவிலெல்லாம் பல இடங்களில் சிவ வழிபாடு இருந்திருக்கிறதற்கான ஆதாரங்கள் உண்டு. அமெரிக்காவிலே கிராண்ட் கன்யான் என்று ஒரு இடம், ரொம்ப பழைய காலத்திலே பூமியினுடைய வெடிப்பு, ரொம்ப அகல வெடிப்பது. அந்த வெடிப்புல இந்த கரையில தான் நாம பார்க்க முடியும், அண்ணண்ட பக்கம் போக முடியாது. இன்னண்ட கரையில அந்த ஒளி ஒளி காட்சி அமைத்திருக்கிறார்கள். நான் நேரம் போய் பார்க்கணும். அந்த ஒளி ஒளி காட்சியை பார்க்கிற போது அதில அந்த கரையில தோன்றுகின்ற சில கோயில்களை இன்ன கோயில்கள் என்று குறித்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலே இந்த கொலம்பஸ் கண்டுபிடிக்கிற காலத்துல இங்கிலாந்தில் இருக்கிற வெள்ளைக்காரர்கள் போய் ஆட்சி நடத்தின காலத்துக்கு ரொம்ப முன்னாலே இருந்த பழங்குடிகள், அந்த பழங்குடிகள் வழிபட்ட கோயில்கள் என்று அதை எழுதியிருக்கிறார்கள். அது ஒரு கோயில் பெயர் சிவா டெம்பிள். அமெரிக்க பழங்குடிகள் வழிபட்ட கோயில். அந்த கோயில் உண்டாகி அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் அந்த வெடிப்பு பிளப்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த பூமி பிளந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லுகிற கணக்கு 20,000 வருஷங்களுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த பிளப்புன்றான். அந்த பிளப்பினுடைய எதிர்கரையினுடைய ஓரத்தில் அந்த கோயில் இருக்கு. சிவா டெம்பிள், தேவா டெம்பிள் என்று பார்த்தா இங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்கிற சயாம், இந்தோனேஷியா, இதெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம் நாடாக இருக்கிறது. தாய்லாந்தில் ஒரு இடத்திலும் ஒவ்வொருவருடைய பெயரிலும் ராமன் பெயர் இருக்கும். ராம் என்பது அது முஸ்லிமா இருந்தாலும் சரி, இவனா இருந்தாலும் சரி, இந்த ராம் வராம வராது அந்த பேர். இது பக்கத்தில் இருக்கிற இந்த இதெல்லாம் இஸ்லாமிய பிரதேசங்கள்ல இன்றைக்கு அரசாங்க செல்வாக்கோடு திருவாவை திருவம்பாவை விழா நடக்கணும். திருவாவை திருவம்பாவை விழானே அதை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா திருவம்பாவைக்கு எவ்வளவு தூரம் பிரசித்தம் கிடைத்திருக்கிறது என்று பாருங்கள். அங்க இருக்கிற பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வீட்டில விசேஷம் நடக்கிற காலத்துல முதல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துவார்களாம். அந்த நிகழ்ச்சி என்னன்னா மான்கடில் என்று அதுக்கு பெயர் சொல்லுகிறார்கள் அவர்கள். இப்பொழுது செல்வந்தர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சி. நாம் ஏதாவது ஓமம் விக்னேஸ்வர பூஜைன்னு பண்றோமே, கணபதி ஓமம், அந்த மாதிரி செய்யக்கூடிய நிகழ்ச்சி. அதுக்கு அவர் சொல்லுகிற பெயர் மான்கடில் அப்படின்றாங்க. மான்கடில்னா என்னமோ ஏதோ இதுன்னு சொல்றாம அப்படின்னு நமக்கு புரியல. அதை விசாரிச்சா மான்கடில் என்பது வேற ஒன்றும் இல்லை, மண்ணுகதில்லை என்ற திருப்பல்லாண்டினுடைய முதல் வார்த்தை. இந்த திருப்பல்லாண்டு பாடுதல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுல மண்ணுகதில்லை வளரணும் பக்தர்கள் வஞ்சகர் பூஜைகளை புண்ணின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து பூனியெல்லாம் விளங்க அண்ணனடவடை வாழ்வு நொடிவோமுக்கு அருள் புரிந்த உன்னை பிறவி அறுக்கு நெறிந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. அந்த திருப்பல்லாண்டு பாசுரத்தை வைத்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது.
எதை நினைத்து பார்க்கிற காலத்தில் சிவ வழிபாடு என்பது ஏதோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி இங்கே வந்து விட்ட விஷயம் இல்லை. ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. உலகத்தில் மிக உயரமான மலைச்சிகரம் என்பது எவரெஸ்ட் என்பது எல்லாரும் தெரிந்த விஷயம். இந்த எவரெஸ்டுக்கு சைவன் ஒருத்தன் தான் உரிமை கொண்டாடி இருக்கிறானே தவிர வேற யாரும் உரிமை கொண்டாடலை. எங்க போனாலும் உயரத்தில் ஒரு சிறுமியை வச்சு என்னதான் சொல்லுவோம். இந்த பக்கத்தில் தொல்பேட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருந்தது. அதில் வந்து வடபழனியும் நடுபழனியும் முத்துட்டான். அதுக்கு நேரையும் கொண்டே உயரமா இன்னும் உயரமான இடத்துல கொண்டே ஒரு சர்ச்சை கொண்டே வச்சிருக்கான். பார்க்குறீங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு உலகிலேயே மிக உயர்ந்த மலைச்சிகரம் என்று ஒன்று வருமானால் அந்த எவரெஸ்டை கையிலை என்று சொல்லி அதை சிவபரம்பொருளுக்குரிய இடமாக கருதி வழிபாடு செய்கிற பழக்கத்தை மற்றவர்களும் தடுக்கலை. மற்றவர்களும் இதுக்கு உரிமை கொண்டாட வரல. அந்த மலை உச்சி எங்களுடையதான் யாரும் சொல்ல வரல. இது எதனாலே நிகழ்ந்தது? எது உயர்ந்ததோ எல்லாத்திலும் மேம்பட்டதோ அது சிவனுக்கு உரியது. சிவனே முழுமுதற் கடவுள் என்பதற்கு எவ்வளவு நேரம் நான் சொல்றேன். எல்லாம் பெரிய சான்றுகள் தானே. இன்னும் ஒன்று சொல்றேன். இமயமலையிலிருந்து கங்கா நதி வருகிறது. இந்த கங்கை அந்த தண்ணீரை கொண்டு வந்து நீங்க எத்தனை வருடம் வச்சிருந்தாலும் அதுல கிருமி உண்டாகும். கிடறது அது கேட்டா சொல்றான் அது பனிமலை. அந்த பனி நீர் தான் அங்க கங்கையில வர்றது. அதனால அது கெடாமல் இருக்கிறது. அந்த தண்ணீர் சுத்தமா இருக்கிறது. அதனால தான் நீ கங்கா ஜலம்னு டப்பில் அடைச்சி விட்டு அதை வச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு வருஷம் கழித்து 2 வருஷம் கழித்து கூட வீட்டில் தேவைப்பட்டா அந்த செப்பு சொம்ப உடைச்சி தண்ணியோட நம்ம வீட்டில் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சு மறுநாள் சாயந்தரம் சாப்பிட்றாங்க தூக்கி அவ்வளவு சுத்தம் பண்ணுறோம். அது வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை அப்படியே வச்சுட்ருக்கோம். வீட்டில் பூஜையிலேயே சொம்பு சொம்பாக வச்சுருப்பாங்க. தண்ணி கெடுறதில்லை. ஏன் கெடுறதில்லைன்னா அது பனிமலை உருகி வர்றதுனால கெடுறதில்லைன்னு. அதை பிரம்மபுத்திரா நதியில் வருதா? சிந்து நதியும் அதே பனிமலை உருகிறது தானே. அங்கே தானே வருது. அந்த சிந்து நதி தண்ணீர் ஒன்றும் கங்கா தண்ணி மாதிரி காலம் கடந்து கிருமிகள் இல்லாமல் இல்லையே. கங்கைக்கு மாத்திரம் ஏறுது. சிவபெருமானுடைய தடாமுடியிலிருந்து வருது. காங்கேயனாக முருகப்பெருமான் திருவவதாரம் செய்தது அந்த நதியில். அவன் சிந்து நதியிலேயே பிரம்மபுத்திராவிலேயே திருமணம் செய்தார். அது சரவண பொய்கைன்னா அது மானசரோவர் தான். அது கங்கை நதி காங்கேயனாகிய முருகப்பெருமான் திருவவதாரம் செய்த இடமாகினாலே அந்த தண்ணீரில் எந்த கிருமியும் உண்டாகும். நம்மாடு அதையும் கெடுத்து விடுறான்னு வச்சுங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் மிக உயர்ந்த பொருள்கள், சிறந்த பொருள்கள் அப்படின்னு சொன்னா அவைகள் எல்லாம் சிவனுக்கு உரியதாகவே தான். அதில் வேற யாரும் அதை வந்து மாற்றம் செய்வதற்கு வழி இல்லை. நான் தான் சொன்னேன், இந்த உரிமை கொண்டாடலை யாரும். இன்னும் சொல்ல போனால் இமாலய ஜலத்தில் போகும்போது ஒரு பக்கத்தில் பத்ரிநாத்தும் ஒரு பக்கத்தில் கேதார்நாத். இதுவும் கூட சிவபெருமானோடு ஒன்றித்த சக்தியினாலே உண்டாகிற வழிபாட்டு நிலையை தவிர வேற வகையில் அதை சொல்லுவதில்லை. இப்படி எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் இத்தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப பழைய இலக்கியங்கள்ல சிவபெருமானையும் மற்ற கடவுளர்களையும் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது. உங்களுக்கு சேரன் செங்குட்டுவனை பற்றி தெரியும் என்றால் அவனை பற்றி தெரியலனாலும் கூட அவருடைய தம்பியை நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாம். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதியவர். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் பாரதியார் சொல்றாரு. அவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர்.
சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். சமண சமயத்தைச் சேர்ந்தவர் அந்த சமய பிரச்சாரம் செய்யணுன்றதுக்காக தன்னுடைய கருத்திலே கவுந்தியடிகள் ஒரு பாத்திரத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை கண்ணகி கோவலனோடு மதுரை வரையிலையும் போகும்படியாக செய்து அந்த சமண பிரச்சாரத்தை கொஞ்சம் நடத்தினார். அவருடைய கருத்து சொல்லணும் இல்லையா? அவருடைய தமையன், அதாவது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய மகனம், அவங்க அப்பாவே இமயமலவரம் போயிட்டு வந்தவர். இவனும் இமயத்திலே போய் அங்கிருந்து கல் எடுத்து கொண்டு வந்து கண்ணகிக்கு படிமம் நிறுவனம். அவன் இந்த யாத்திரைக்காக புறப்படுகிறான். இமாச்சலத்தில் போய் கண்ணகியினுடைய உருவத்தை எடுத்துக் கொண்டு வர வேண்டும் என்று அங்கிருந்து புறப்படும். அது போகிற போது திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலில் இருந்து அந்த பட்டாச்சாரியார்கள் திருமாலினுடைய பிரசாதத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அவனுடைய தலைநகரம் சேரநாட்டு திருவஞ்சைக்களம். சேரவேந்தனுக்கு அங்கிருந்தா அவன் புறப்படும். திருவஞ்சைக்களம் எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு தெரியும். தானனை முன்படைத்தான், அது அறிந்துதன் பொன்னடிக்கு. சுந்தரமூர் சுவாமிகளும் சேரமான் பெருமாளும் கைலை சென்ற பல பேருக்கு சந்தேகம். சுந்தரமூர் சுவாமிகள் வெள்ளையான மேலே ஏறி போனார். சேரமான் பெருமாள் அவர் அந்த மலை நாட்டு அரசர் தானே, அவருக்கு ஆனா அப்பல்லையா? அவர் குதிரை மேலே ஏறி போனார். காரணம் இருக்கிறது. அவருக்கு குதிரை மேலே ஏறி செல்லுவதே ரொம்ப பிடித்தம். அது சிவபெருமானுக்கு தெரியும். அந்த நாட்டிலே யானை மிகுதியாக இருந்தாலும் அந்த சேரமான் பெருமாளுக்கு குதிரை மேலே ஏறி செலுத்துவதிலேயும் குதிரையில் போவதிலேயும் அவர் ரொம்ப விருப்பம் உடையவர் என்பது சிவபெருமானுக்கு தெரியும். சிவபெருமான் கடிதம் எழுதிய பொழுது, குருமா மதிபுரை குலவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் காண்க. குதிரையை செலுத்திக் கொண்டு செல்லக்கூடிய சேரலன் காண்க என்று அவர் கடிதத்திலே சேரமான் பெருமாளை பற்றி சொல்லுகிற பொழுது அதைத்தான் சொன்னார். தான் குதிரை அந்த திருவஞ்சைக்களம் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற இடம். அந்த வழிபாட்டை செய்து கொண்டு அவன் இமயத்துக்கு புறப்படுகிறான் கண்ணகிக்கு கல்லெடுப்பதற்காக. அங்கிருந்து போன போது திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாபசாமி கோயிலிருந்து பிரசாதம் வருகிறது. அந்த பிரசாதத்தை வாங்கி தோளில வைத்துக் கொண்டான். ஏன் தலையில வைக்கல? தலையில ஏற்கனவே சிவபெருமானுடைய பிரசாதம் வைக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்றார், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய சிவபக்தியினுடைய சிறப்பையும் சிவபெருமானிடத்தில் அவன் காட்டுகின்ற முதன்மைத்தன்மையையும் அங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் என்பது சமண முனிவராகி இளங்கோவடிகளுடைய நினைப்பு. அதுக்காக சொல்றார், வண்ணச்சேவடி மணிமுடி வைத்தலின் அப்படின்றார். தென்னீர் கறந்த செஞ்சடை கடவுள் வண்ணச்சேவடி மணிமுடி வைத்தலின். கங்கையாற்றை தன் தடாமுடிக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய அழகிய திருவடிகளை தன்னுடைய தலைமையில் சூடி, சிவபெருமானுடைய பிரசாதம் இல்லையா, அது தலைமையில வாங்கி வச்சுருந்தான். அந்த வண்ணச்சீரடி சேவடி மணிமுடி வைத்தலின் ஆடகமாடத்து பெருமானுடைய பிரசாதம் வந்த உடனே அதை தோளிலே வைத்தார். ஏன் தலையிலேயே வேற ஒரு பக்கத்தில் அதுக்கு சரியா வைக்கக்கூடாதா? அப்பா அவன் காலத்திலே சிவபெருமானுக்கு அந்த முதன்மை இருந்திருக்கிறது. அவரை தவிர வேறு யாருக்கும் அந்த இடம் உரியதல்ல. உச்சி முடியிலே அமரக்கூடிய ஒரே ஒரு பெருங்கடவுள் சிவபெருமான் என்பதை தமிழகம் அறிந்திருக்கிறது.
மணிமேகலையில் சொல்றார். பரிசல கோயில்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். அந்தி காலத்திலே இந்த கோயில்களில் எல்லாம் செய்ய வேண்டிய பூசைகள் எல்லாம் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்ல வர்றார். அப்படி சொல்லும் பொழுது முதல்ல தொடங்குறார். பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் முதல்ல சொல்றது. சதுக்க தெய்வம் ஈராக, நாற்சந்தி முச்சந்தியில் இருக்கிற தெய்வம் கடைசியில. அவர் முதல்ல அவர் சொல்றது பிறவாயாக்கை பெரியோன். இது பௌத்த சமய நூல். நாம சிவபெருமான் முதல் கடவுள்னு சொல்லி பெருமைப்படுத்தினா போராது. பிற சமயத்தவர்கள் என்ன கருதுகிறார் அதுக்காகத்தான் சொல்றாங்க. இளங்கோவடிகள் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். அவர் சிவபெருமானை முதன்மை உடையவர் என்பதை அறிந்து என்னுடைய தமையனார் தலைமையில் சிவபெருமானுடைய பிரசாதத்தை வைத்து அதற்கு ஒப்பாக வேறு எதையும் செய்ய முடியாது என்று கருதி தோளிலே அந்த திருமால் பிரசாதத்தை தாங்கினார் அப்படின்னு சொல்ல வர. பௌத்த ஆசிரியர், பௌத்த மதத்துக்காரர் சீத்தலை சாத்தனார், அவர் மணிமேகலையில் எழுதுகிறார் பிறவா யாக்கை பெரியோன் கோயில். அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் பிறக்கிற யாக்கை, அவர் பிறவா யாக்கை. அவர் திருமேனி விருப்பத்தால் கொண்ட திருமேனி, அருளையே வடிவமாக உடையவர். அவர் உலக வழக்கிலேயே இலக்கியம் பாடுகிற பொழுது சிவபெருமானுக்கு எங்கேயாவது பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார்களா? யாராவது வைஷ்ணவர் ஆத்திரப்பட்டு பாடியிருக்கலாங்க? வைஷ்ணவர்கள் கூட முருகனை பாடியிருக்கிறார்கள், சிவபெருமானை பாடியிருக்கிறார்கள். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகழி கூத்தர் என்ற வைஷ்ணவர் பாடினது தான். அது வயிற்று வலி இருந்தது. அந்த வயிற்று வலி தீர்வதற்காக முருகப்பெருமானிடத்தில் போனார். சாதாரண நினைச்சா திருவான்மியூரும் அப்படித்தான். கங்கை கொண்ட சோழன் முதல் ராஜேந்திர சோழன் இங்க ஒரு மாதம் தங்கி இருந்திருக்கிறான். கல்வெட்டுல இருக்கு. சாதாரண சுவாமி இல்ல. நம்ம சுவாமி பெருமை நமக்கு தெரியாது. தோட்டத்துக்கு போச்சால மருந்து கொடுவாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம முள்ளூர்ல இருக்கிறதுனால. எங்கேயோ தஞ்சாவூர்ல கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கட்டினவன் அவன். மாமன்னன் முதல் ராஜராஜனுடைய மகன். ஒரிசா மேற்கு வங்காளம் வரையிலையும் ஆட்சி புரிந்தவனும். அவ்வளவு பெரிய டாப்பஸ்ட் மகாராஜா தமிழ்ல. அப்பேற்பட்டவன் ஒரு மாசம் திருவான்மியூர்ல மருந்தீஸ்வரி பிரார்த்தனை செய்து தன்னுடைய நோய் தீர பெற்றான். அது கல்வெட்டுல வந்திருக்கிறது. ஏன்னா வேற ஏதாவது கதை சொன்னா நம்ப மாட்டாங்கன்றதுக்காக அவன் கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கான். சுவாமியை சாதாரண நம்பணும். நாம அவரை இருக பிடிச்சா நிச்சயமா நடக்கும். அதுல சந்தேகமே இல்லை. அதுதானே சொல்றார் அவர். ஆணை நமது ஞானசம்பந்தர் எத்தனை இடங்கள்ல சொல்றார், சத்தியம் பண்ணி சொல்றார். மற்றவர்கள் எல்லாம் பிறந்து வருகிறவர்கள். சிவபெருமான் ஒருவர் பிறவார். அருள்தான் அவருக்கு வடிவமே தவிர அவருக்கு ஒரு வயிற்றில் பிறக்கின்ற இது இல்லை. அதனால்தான் பிள்ளைத்தமிழ் பாடக்கூடாதுன்ற ஒரு மரம். முருகனுக்கு பிள்ளைத்தமிழ் இருக்கு, விநாயகருக்கு பிள்ளைத்தமிழ் இருக்கு, அம்பாளுக்கு பிள்ளைத்தமிழ் இருக்கும். சிவபெருமானுக்கு எங்கேயும் பிள்ளைத்தமிழ் என்பது கிடையாது. குழந்தைய இருந்தால் தானே அவரை பற்றி குழந்தை மாதிரி வச்சு பாட முடியும். இந்த இலக்கிய வழக்கை நீங்கள் பார்த்தாலே சிவபெருமான் மற்ற தெய்வங்களுக்கும் சிவபெருமானுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்று தெரியும். மதுரை காஞ்சி என்பது 2000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு இலக்கியம். 10 பாட்டில் அது ஒண்ணும். சங்க இலக்கியங்களை வரிசைப்படுத்துவர்கள் பாட்டினும் தொகையினும் கீழ்கணக்குகளினும் அப்படின்னு தான் வரிசைப்படுத்துவாங்க. பாட்டினும் என்று 10 பாட்டை தான் முதல்ல சொல்லுவாங்க. இந்த 10 பாட்டிலேயும் மதுரை காஞ்சி மிக புகழ்பெற்ற ஒரு புலவராலே பாடப்பட்டது. ஏன்னா அது ஒரு ராஜாவே சொன்னான். தலையாலங்கானத்து திருவன் நெடுஞ்செழியன் என்கின்ற மன்னன் ஒரு சபதம் பண்றான். தன்னுடைய எதிரிகளை அழித்து துளைக்காவிட்டால் நான் இன்ன நிலைமை அடைவேன் என்று ஒரு சபதம் பண்றான். அப்ப சபதம் பண்ணும்போது அவன் சொல்கிறான், உலகம் ஒரு நிலைய பலர்புகழ் சிறப்பின் மாங்குடி மருதன் தலைவனாக
உலகமுடைய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரையின் நிலவரை அப்படின்றான். மாங்குடி மருதனை தலைவனாக கொண்டு உலகம் உள்ளளவும் நிலைபெற்றிருக்கின்ற பலரம்புகளும் சிறப்பினை உடைய புலவர்கள் என்னுடைய பாண்டிய நாட்டை பாடாமல் போகட்டும் அப்படின்னு சத்தியம் பண்றான், வஞ்சனம் பண்ணு. அதுல புகழ் அவன் சொல்லுவது அவனுடைய அவைக்கள புலவராகிய மாங்குடி மருதனாரை பற்றி பெரிய புலவர்கள். அவர் தான் முதலை காஞ்சியில பாடுகிறார், அழகா பாடியிருக்கிறார். சிவபெருமான பற்றி சொல்றார். தென்னவன் பெயரிய துன்னருந்துரைப்பின் தொன்முது கடவுள் இன்னர் மேய வரைத்தாடறி பொறுப்பின் பொருண ஏ பாண்டியனே என்றார். புதிய மலையை உடைய புதிய மலைக்கு உரிமை உடையவன் வரைத்தாள் அருவி பொறுப்பின் பொருண. பொறுப்புன்னா மலை, புதிய மலை. அருவிகளை உடைய பொறுப்பாகிய புதிய மலைக்கு பொருண உரிமை உடையவனை. தென்னவன் பெயரிய துன்னரும் துப்பின் தொல்முது கடவுள் துன்னர் மேல. என்ன சொல்றான்? கடவுள், முதுகடவுள், தொல்முது கடவுள். இதுக்கு மேல என்ன சொல்ற? அவர் எப்படிப்பட்டவர்? துன்னரும் துப்பின் அணுகுதற்கரிய வலிமை உடையவர். யாரும் அவரை நெருங்க முடியாது. அவருக்கு சம்மதப்படுற அளவு வந்தால்தான் நெருங்க முடியும். அவருக்கு சம்மதப்படுற அளவு என்னன்றது நமக்கு தெரியும். எட்டாம் திருத்தத்தில் சொல்றார் வெய்கண்டார், அதுதான் அவருக்கு சம்மதப்படுற அளவு. அரும்பருவம் அடைந்ததுமே ஆசானாகி. அந்த அரும்பருவம் என்ன அரும்பருவம்? இருவினை ஒத்து மலப்பக்குவம் அடையும். ஆணவ மலம் பக்குவம் அடைய வேண்டும், இருவினை ஒத்து நிகழ வேண்டும். அதனால இருவினை ஒத்துன்னு சொன்ன உடனே நல்வினை கொஞ்சம் தீவினை கொஞ்சம் அது ரெண்டு சரியா போயிடுறதுன்னு இல்லை. தராசில வச்சு ரெண்டையும் பார்க்கறது இல்லை. சில பேர் செய்யறாங்க. சாராய கடை வச்சு சம்பாதிக்கிறது, அப்புறம் ஆஸ்பத்திரி வச்சு வைத்தியம் பண்ணி விடுறது. அந்த பாவத்துக்கு இந்த புண்ணியம் சரியா போச்சு. இப்படிலாம் எத்தனை பேர் கணக்கு பண்றாங்க. ஆனால் ஆண்டவன் எப்படி கணக்கு பண்றான்? பாவம் செய்ததுக்குரிய தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், புண்ணியம் செய்ததற்குரிய இன்பத்தையும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு இது சரியா போய் கூட்டல் கழித்தல் போட்டு கழிச்சொல்ல முடியாது. நீ மேலே வந்து கணக்கு பண்ண போகும்போது இன்னும் கணக்கெடுக்கலன்னு நினைச்சிருக்காங்க. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமித்து அறுத்து நின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுங்கீழ் கணக்கு இன்னம்பர் ஈசனே. கணக்கு எழுதித்தான் இருக்கிறார். வெளியில் இருக்கிற எத்தனை பேர்? திருவாரூர் பாரதீஸ்வரர் கோயிலுக்குள்ள இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் எத்தனை பேர்? எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க சிவாத்திரிக்குன்னு சிவநாட்ட கணக்கு இருக்கும். நம்மகிட்ட இருக்கோ இல்லையா? அவன் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ சங்கடம் பண்ணுவோம். அவர் எல்லா கணக்கையும் எழுதி வச்சிருக்காரு, கரெக்டா இருக்கும். அதனால்தான் வினையை தேடி எடுத்துக் கொள்வதையும் அனுபவிக்கிறதையும் நம்ம கையில கொடுக்காம அவரே வச்சுருக்கார். எந்த நேரத்தில் எவன் எந்த வினையை அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் தான் கொடுக்கிறார். புத்தி தத்துவத்தின் கண் சூக்குமமாக கிடக்கின்ற நம்முடைய வினைகள் நீதி தத்துவத்தின் மூலமாக வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. அதனால இருவினை ஒட்டல் என்று சொன்னால் ரெண்டு வினையும் சமமா போறதுன்ற கணக்கு கிடையாது. என்ன பொருள் இதுக்கு? நல்வினையை அனுபவிக்கிற பொழுதும் தீவினையை அனுபவிக்கிற பொழுதும் தன்னுடையது என்று முனைப்போடு அனுபவிக்காமல் இது நாம் செய்த வினை, அது நம்மால் அனுபவிக்கத்தக்கதாக வந்திருக்கிறது என்று அப்படி அனுபவிப்பானேயானால் விருப்பு வெறுப்பற்ற நிலையில அதை அனுபவிக்கிற பொழுது இதுக்கு மேல இவன் எத்தனை வினையை கொடுத்தாலும் இப்படித்தான் இருப்பான். ஆகையினாலே இனி இவனை ஏமாற்ற முடியாது. அதனால மற்ற வினைகளை எல்லாம் இவனுக்கு தர வேண்டாம் என்று பழைய வினை மூட்டையை இறைவன் கழித்து விடுகிறான். நீச்சல் தெரிஞ்சவனை தண்ணீரை தள்ளி பயமுறுத்த முடியுமா? நீச்சல் தெரியாத வரையிலையும் தண்ணி பயமுறுத்தலாம், தெரிந்து போன உட்பாடு அவனை பயமுறுத்த முடியாது. அதுபோலத்தான் சிவபெருமான் செய்கிறார். எந்த வினையை கொடுத்தாலும் விருப்பு இல்லாமல் இருக்கிறான். எப்படி இருக்கணும்? உங்க பாக்கெட்ல இருந்து 10 ரூபா கீழே சொல்லுங்க, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இல்ல போற வழியில கால் இடறது கீழே ஒரு நாணயம் கிடைக்கிறது,
அது ஒன்றுமே இல்லை, ₹1 தான் இருக்கும். அது பெரிய வேல்யூ ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த ₹1 எடுத்து விட்டோம். உதயம் கிடைச்ச மாதிரிலாம் நினைக்கிறோம். வீட்டில் வந்து எனக்கு ₹1 கிடைச்சது அப்படின்னு சொல்கிறோமே, அது எவ்வளவு ஆர்வம் காட்டுறோம். ₹1,00,000 கொண்டு பேங்க்ல போடுறீங்க, இந்த கேஷியர் வாங்குறான மூஞ்சியில் ஏதாவது ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் ஒன்றையுமே காணுமே. ₹1 துள்ளு துள்ளுன்னு சொல்கிறீங்க நீங்கள். அவங்க ₹1,00,000 கொண்டு பேங்க்கில் போடுறீங்க. அந்த நேரத்தில் அந்த ஆள் அப்படியே தான் வாங்கி வச்சுக்கிறான். இன்னொரு ஆள் போய் ஒரு கவுண்டரில் போய் 1,00,000 கேட்குறான், 2 கொடுக்குறான். அவன் ஐயோ ₹1 எடுத்துன்னு போகிறானே வைத்தறிகிறானா, மூஞ்சி எப்படியாவது இருக்கா? அங்கே விருப்பையும் காணும் வெறுப்பையும் காணுமே. ஏன்? அது அவன் பணம் இல்லை. நீ அனுபவிக்கிற வினையை உன்னுடையதாக நீ நினைக்காமல் இறைவன் அனுபவிக்க செய்கிறான், நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எல்லாம் இறைவன் செயல் என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டால் விருப்பு இருக்கு. அப்ப இறைவன் இவனுக்கு தக்க பருவம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் இவனை தன்னோடு ஒன்றாக்கி. அதுதான் வினை ஒத்தல் என்பது. எதை அனுபவிக்கிற காலத்திலேயும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்? இறைவன் விருப்ப வெறுப்பு இல்லாதவன். அவனோடு நம்ம கொண்டு சேர்க்கணும்னா அவனை போலவே நாம் ஆனால்தான் சேர்க்கணும். நமக்கு விருப்ப வெறுப்பு இருக்கிற போது அவனோட எப்படி சேர்க்க முடியும்? வேண்டுதல் வேண்டாமையிலான் திருவள்ளுவர் சொல்றாரு. இதை யார் சொல்லணும்னு நம்பாவிட்டாலும் திருவள்ளுவர் சொல்றதா நம்பலாம் இல்லையா? இறைவனுக்கு விருப்ப வெறுப்பு கிடையாது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சாமி கிட்ட எத்தனை பேர் நினைக்கிறான், அட படுவாகி உனக்கு தினந்தோறும் அபிஷேகம் பண்றனே, என்ன அப்படி கஷ்டப்படுத்துறீடான்றார். அவரா கஷ்டப்படுத்துறாரு. இவன் செஞ்ச வம்பு இவனை கஷ்டப்படுத்து. அவருக்கு இவனை கஷ்டப்படுத்தணும்னு ஏதாவது உண்டா? இல்ல இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னு ஏதாவது உண்டா? அது இல்லை. சூரியன் காயுறது. வீட்டில் அம்மா என்ன பண்றாங்க? வெயில்ல கொண்டு வந்து ரவையை போடுறாங்க. ரவை வெயில்ல காயறது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரவையில் இருக்கிற புழு சாகுறது. சூரியன் புழுவை சாகடிக்கிறானா? அவன் ரவையை காய வைக்கிறானா? அவனுக்கு ரவை காயறதுல சந்தோஷமோ புழு சாகிறதுல கஷ்டமோ அவனுக்கு இல்லை. ஏன்? அவனுடைய வெயில்ல இது தானா சாகுது, அது தானா காயும். அதுபோலத்தான் நாம் செய்த வினையினாலே நான் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை இறைவனுடையதாக நாம் ஆக்கிவிட்டால் இறைவனுடைய சன்னதியில இதெல்லாம் நடக்கிறது. இறைவனுக்கு இதுக்கு ஒன்றும் சம்பந்தம். இது நாம் செய்த வினையினால் நாம் அடைகின்றோம். இதுக்கெல்லாம் சாட்சியாக இருப்பாங்க. மேடையில் சில பேர் பெரிய விழா கண்டத்தோடு முன்னிலைன்னு போட்டுருவான். முன்னிலைன்னா என்ன? அவன் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அவன் பேசக்கூடாது. அவன் மாட்டு 1 மணி நேரம் பேச ஆரம்பிச்சோன்னா தொற்பொழிவாளர் கதை என்ன ஆகுது? அவர் அதுக்கு நடக்கட்டு வந்திருக்கிறார். இந்த முன்னிலையாக இருக்கிறவங்கலாம் அந்த இதுக்கு ஏதாவது பொருளுதவி செய்தவனா இருப்பான் அந்த விழாவுக்கு. அதனால அவனை கௌரவப்படுத்தணும்னு உட்கார வச்சிருப்பாங்க. கண்ணால பார்த்துட்டு இருக்கலாம் அங்கே நடக்கிற காரியத்தை. அதுபோலத்தான் சிவபெருமான் என்ன செய்கிறார்? நாம இன்பத்தை அனுபவிக்கிற பொழுதும் துன்பத்தை அனுபவிக்கிற பொழுதும் பார்த்துக்கணும். யாராலும் அணுகுதற்கரிய வலிமை உடையவர் சிவபெருமான். ஆனால் அரும்பருவம் அடைந்தவர்கள் இறைவனை நெருங்கி உள்ளார். நான் சொன்னார், துன்னருந்துப்பின் அணுகுதற்கரிய வலிமை உடைய தொன்முது கடவுள். தென்னவன் பெயரிய தொன்முது கடவுள். தென்னவன்னா ராவணன். தெற்கே அரசாண்டவன். தெற்குன்னா பாண்டியனை பார்க்குறீங்க. அண்ணன் தள்ளி போனா தெற்குன்னா இலங்கை. அதுக்கு தென்ன வந்த பேர் உண்டு. அவனை திரும்பி போகும்படி செய்தவர் யாரு? சிவபெருமான். திக்விஜய காலத்தில் எல்லா இடங்களுக்கும் போனவன் வடக்க வந்தான். மேலையும் போலாம். கையில போய் முட்டிக்கிட்டு திரும்பி இது அடியில போய் தூக்கினான்ல, இந்த கையில அவன் கைகளை வைத்து கையிலையின் அடியில வைத்து பெயர்த்தான். அது என்ன பேரு? கையிலையும் பேரு. ஏன் சொன்னான்? கை இல்லை. என்றைக்கு நாம் கை இல்லை என்று சொல்லுகிறோமோ அன்றைக்கு கைலை.
கை இல்லைன்னா நமக்கு செயல் இல்லைன்னு அர்த்தம். கை என்றால் செயலுக்கு அடையாளம் கைதான். ராப்பகல் கண்டுபிடிச்சு படிக்காம பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுறான். அவனை கேட்டா கையால் ஆகாதவன்றாரு அப்பா. கண்ணால் ஆகாதவன் தான் சொல்லணும். காலையில் பையனை விட்டு 10 கிலோமீட்டர் என்னன்ற பக்கத்து ஊரில் போய் நான் 100 ரூபா கடன் தரேன்னு சொன்னார். அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு தகப்பனார் போகிறாரு. மத்தியானம் வந்து தாயார் கேட்குறாரு, போனானான்னு. அவன் எங்கே போவான்? அவன் கையால் ஆகணும். இது கேட்டாலும் கையினால். கை என்பது செயலுக்கு அடையாளம். என்றைக்கு கை இல்லை என்று சொல்லுகிறோமோ அன்றைக்கு கையிலே நமக்கு இடமாகும். செயலற்றோம், என்னால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். நம்மளால ஏதாவது முடியுமா? நாளைக்கு இருக்கிறது நிச்சயம் இல்லை. நினைக்கிறது 30 வருடத்துக்கு திட்டம். அதுக்கப்புறம் என்ன இருப்பாரு? அருமையான நண்பர் பி.வி. சம்பந்தம். முதல் வாரம் நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். திருத்தணியில சேக்கிழார் மகாநாடு நடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் பிளான்களையும் பண்ணி அன்னைக்கு அவ்வளவு உட்கார்ந்து பேசியிருக்கோம். அடுத்த வாரம் இல்லை. அவர் போட்ட திட்டம் மார்ச் 25, 26, 27 திருத்தணியில மாபெரும் விழாவாக நடத்த வேண்டும் என்றெல்லாம் உட்கார்ந்து பேசினான். முடியல. அவர் இங்கிருந்து பார்க்க முடியாது, அங்கிருந்து இந்த திருவிழாவை பார்க்கணும்னு நினைக்கிறார். நம்ம கையில் எதுவும் இல்லை, இறைவன் செயல். ராவணனை அங்க போய் தூக்கின உடனே பெருமான் என்ன செய்கிறார்? அப்படி அந்த கால் விரலை கொஞ்சம் அப்படி சாய்க்கிறார். பெருவிரல் இறைதான் கூன்ற கொஞ்சம் அழுத்த கூட இல்லையா? திருநாவுக்கரசர் சொல்றாரு, பெருவிரல் இறைதான் கூன்ற பிறையிரு இளங்க நக்கு அறுவரை அணைய தோளான் அரக்கன் அன்று அலறி வீழ்ந்தான். மலை போன்ற தோளை உடையவன். ஒரு தோல் இல்லை, 2 தோல் இல்லை, 20 தோல். இவ்வளவு தோள்களை உடைய அரக்கன் கொஞ்சம் அந்த கட்டவர்களை லேசா சாச்சார். அப்படி மேல இருந்தது, அவர் கொஞ்சம் சாச்சார். அவ்வளவு ஒரு அசை. அதுக்கே தாங்க முடியல ராவணனால, அலறி விழுந்து விட்டான். ஆனால் என்ன பாருங்கன்றார் திருநாவுக்கரசர் அடுத்த வார்த்தைகள். இருவரும் அறியா அண்ணன் பிரம்ம விஷ்ணுக்களால் அறிய முடியாதவராகிய பெருமான் இருக்கிறாரே, அந்த பெருமானுடைய திருவடி கட்டவரல் இல்லை, அது கூட இருக்கிற 4 விரல் சேர்ந்து 5 விரல் இல்லை, இன்னெண்டா ஒரு காலு, பாதம், உள்ளங்காலு, பரடு, இவ்வளவும் சேர்ந்த அந்த திருவடி சுமந்து கொண்டு காலை இப்படி வச்ச உடனே தாங்குற அந்த ஆளுக்கு மேலே இருந்து வருது இந்த காலு. லேசா சாச்சார் அப்பவே தாங்குறதுக்கு. நான் அந்த திருவடியை சுமந்து கொண்டு வெயிட் தூக்குறான் பாருங்க. தூக்குவான். இப்படி தூக்கணும்னா டப்பு வச்சுருவான். அப்படி வச்சுட்டாக்கா அது வெயிட்டில் கணக்கு வராது. தூக்கி வச்சு 1 செகண்டு நிற்கணும். அது எவ்வளவு நேரம் நிறுத்துறான்றதை பொறுத்தது அவனுக்கு வெற்றி. நிற்கணும் மேலே, அதுதான் பார்ப்போம். சொல்றாரு பாருங்க, திருவடி சுமந்து கொண்டு காண்க நாம் திரியுமாறு, எல்லாரும் பார்க்கும்படி நான் திரிகிறேன். அவன் லேசா சாச்சதுக்கே இவ்வளவு அவஸ்தைப்பட்டானே. ஆள் பலம் இருந்தா போராது, அன்பு பலம் இருக்கு. ஆள் பலமா இருந்தா, அன்பு பலமா இருந்ததுன்னா இறைவன் அதான் சொல்றார். தென்னவனை பெயரிய ராவணனை திரும்பி போகும்படி செய்த துன்னரும் துப்பினை உடைய தொல்முது கடவுள், அந்த கடவுள் பின்னர் மேய வரைத்தாடறி பொறுப்பின் உள்ள. அங்க பாருங்க, கடவுள் என்று சொன்னார், முதுகடவுள் என்று சொன்னார். அப்பவும் அவருக்கு திருப்தி அடையில. வேறு ஏதாவது முதுகடவுள் 2 வந்துருமோன்னு நினைச்சார். தொல் முதுகடவுள்னு 2வது கடவுள் போட்டார். ஒன்றுக்கு மேல இந்த மீமிசை பதம்னு சொல்லுவான். தொல் பழமையான, முதுமையான கடவுள். சொல்லுகிற இடங்களிலெல்லாம் இப்ப நாம சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்பதை
வரலாற்று சான்றுகளினாலேயும் இலக்கியங்களின் மூலமாகவும் நாம் பார்ப்போம். சாஸ்திரத்தில் போய் பார்க்கிறோம். அவர்கள் சொல்றபடியே கேளுங்க. நீங்க மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது படைத்தலுக்குரியவன் பிரம்மன், காத்தலுக்குரியவன் திருமால், அழித்தலுக்குரியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் யாருன்றது வேற விஷயம். அவர் சொல்றதை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளலாம். முழுக்க படைப்பு, காப்பு, அழிப்பு மூன்று தேவர்கள் செய்கிறார்கள் என்று வைத்தால், அழிச்சு விட்டார்னா அதுக்கப்புறம் யார் மீறி இருப்பாங்க? இதுதான் கேட்கிறார் கேள்வி சாஸ்திரம். அழிக்கிறவர் அழிச்சு விட்டாரு, அப்புறம் யார் அதை உண்டாக்குறவர்? அழிக்கிறவர் படைக்கிறவரை மிச்சம் வச்சு அழிச்சாத்தானே படைக்கிறவர் திரும்பி படைக்க முடியும். அழிக்கிற பொழுது அவர் எதுக்கு மிச்சம் வைக்கிறார்? அவரையும் சேர்த்தானே அழிப்பார். யார் ஒருவர் அழிக்கும் கடவுளோ அவர் உலகத்தை அனைத்தையும் அழித்து விடுகிறார். எல்லாரும் போய்விட்ட உட்பாடு மிகுந்து நிற்கிறவர் அவர் ஒருவர் தான். அவர்தான் மீள படைக்க முடியும். படைப்பவனும் ஒடுக்குபவனும் ஒருவன்தான். சரி, இவரை போய் படைத்தல், காத்தல், அழித்தல் சொல்றீங்களே, இவங்களெல்லாம் சிறிய சிறிய படைத்தல், காத்தல், அழித்தலை செய்கிறவர்கள். சர்வ சங்காரத்தையும் செய்கிறவர் சிவபெருமான். நாளைக்கலியிலே கலித்தொகையிலே ஒரு இடத்துல சொல்றாரு. ஏன்னா சித்தாந்த சாஸ்திரத்திலிருந்து சொன்னால் அவ்வளவு விசேஷப்படாது. ஏன்னா அவர் சாஸ்திரத்துக்கென்றே பிறந்தவர்கள். அதுல சொல்ற தொல்லூடி தடுமாறி தொகல் வேண்டும் பருவத்தால் பல்வையின் உயிரெல்லாம் படைத்தான் கண் பெயர்ப்பான் போல் எல்லூர் தெருகதிர் மடங்கி தன் கதிர் சாய. கிரணங்களை எல்லாம் ஒடுக்கிக் கொண்டு சூரியன் மறைந்து விட்டான். அஸ்தமனம் உண்டாகிவிட்டது. மாலை நேரம். இது நல்லா நமக்கு எல்லாம் புரியுது இல்லையா? சூரியன் மாலை நேரத்தில் கதிர்களை ஒடுக்கிக் கொண்டு மறைந்து விட்டான். இது புரியலையா? என்ன புரியாத விஷயத்துக்கு தானே ஓம சொல்லணும். பாருங்க, இது ஏதோ சேக்கிழார் வேலை இல்லை. சேக்கிழார் புரிஞ்சதை கொண்டு புரியாது சொல்றது இல்லை, புரியாததை கொண்டு புரிஞ்சதை சொல்ல இடமில்லை. அது என்ன, அந்த விஷயம் நமக்கு வரணும். அதுக்காக தலைப்பட்டார் எல்லாரும் தனிவீரவாளில் கொலைப்பட்டார். முட்டாதார் கொள்கலத்தை விட்டு ஓடிவிட்டார். அதான் சொல்லணும். போருக்கு முன்னால வந்தவன் எல்லாம் வாளால் கொல்லப்பட்டு விட்டார்கள். தப்பிச்சவன் ஓடிவிட்டான். இது என்ன பெரிய விஷயம் தான், தெரிஞ்சு போச்சே அப்படின்றீங்களா? அவர் இதுக்கு ஒரு ஓமை சொல்றார். எது போல என்றால், நிலைப்பட்ட மெய்யுணர்வு மேறுபட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆகினார். மெய்யுணர்வு உண்டான பொழுது காமம், வெகுளி, மயக்கம் இந்த மூணும் ஓடி விடுற மாதிரி போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டானுங்க. ஓடிவிட்ட விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. தெரிகிறபோது அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மெய்யுணர்வு உண்டானால் குற்றங்கள் தொலையும் என்ற விஷயத்தை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக தெரிஞ்ச விஷயத்துக்கு தெரியாத விஷயத்தை உவமையா சொல்றார். இங்க என்ன சொல்றார் பாருங்க. சூரியன் தன்னுடைய கதிர்களை ஒடுக்கிக் கொண்டு மறைந்தான். மாலை நேரம் வந்தது. அது சொல்ல வராரு. தொல்லூழி தடுமாறி பிரளயாந்த காலத்திலே பல பல ஊழிக்காலங்கள் எல்லாம் சென்ற பிறகு தொகல் வேண்டும் உருவத்தால் எல்லாவற்றையும் சுருக்கிவிட வேண்டிய நேரம் வந்த பொழுது இறைவன் என்ன செய்கிறான்? சர்வசங்காரம் செய்கிறான். தானே தனி முதலாக இருந்து எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளுகிறான். தொகல் வேண்டும், அழித்தல் இல்லாது தொகல், சுருக்குதல், ஒடுக்குதல். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. 14ஆம் நூற்றாண்டில் மெய்கண்டார் வந்து சொன்ன வார்த்தையை அவர் சொல்றார் 2000. தொகல் வேண்டும் பருவத்தால் பல்வையின் உயிர் எல்லாம் படைத்தான். பல இடங்களிலேயும் உயிருக்கு எல்லாவற்றையும் படைத்தவனாகி அவன் கண் பெயர்ப்பான் போல், அதை மாற்றுவதைப் போல. அப்ப எல்லாவற்றையும் படைக்கின்றவனும் ஒருவன் தான், அதை மாற்றுகின்ற ஒடுக்குகின்றவனும் அவன் தான். இதுதானே
அந்த மாதிரி என்மனார் உள்ளவர். அதை முதல்ல தோற்றிய திரிய ஒடுங்கி மலத்து உலகாம். உயிரினுடைய மலம் பக்குவமாதல் பொருட்டு இறைவன் உலகை ஒடுக்குதலும் மீளத் தோற்றுதலையும் செய்கிறான். யார் எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றானோ அவன்தான் முழுமுதல் கடவுள் சாஸ்திரத்தில். ஏனென்றால் மிச்சமா 2 பேரை விட்டு வச்சா அப்ப அவன் எல்லாவற்றையும் ஒடுக்கினான் என்று ஆகாது இல்லையா? சிவபெருமான் ஒருவர் தான், மற்றவர்கள் எல்லாம் உயிர்கள் தான், அதுல சந்தேகமே இல்லை. அதிகபட்சமா திருமாலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் சிவபெருமானுக்கு முதல் அடியார். பல்லிடங்களில் சொல்ல என்றால் சிவபெருமானுடைய திருவடியை தாங்கக்கூடிய ரிஷபமாக அவர் ஆனார் ஒரு சந்தர்ப்பத்தில். அப்போ அந்த அடி அவருடைய மேலே தான் முதல்ல இறங்கியது. அதுக்கு பிறகுதான் பூமியில கால் வந்தது. அவரை தாங்கியது அவருடைய திருமேனி. அதனால திருமால் முதலடியார். இதனால தான் நம்ம கோயிலில் திருமாலுக்கு இடம். ஆன்மீக மருந்தீஸ்வர் கோயிலில் அந்த பின்பக்கத்தில் திருமால் இருக்கார். மகாவிஷ்ணு சிவன் கோயிலுக்குள்ள மகாவிஷ்ணுக்கு எவ்வளோ தாராளமாக இடம் கொடுத்தது. நமக்கு சந்தேகம் இல்லை, சிவபெருமான் முழுமுதல் கடவுள். மற்றவர்களெல்லாம் யார் வேணாலும் இருக்கலாம். எல்லாரும் அவருக்கு வேண்டியவர்கள், அவருக்கு யாரும் வேண்டாதவர்கள் கிடையாது. அவர்களுக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. பெருமாள் கோயிலில் சிவலிங்கத்தை வைக்க மாட்டாங்க. இன்னும் வேடிக்கையாக சொல்றேன், அதாவது பெருமாள் கோயிலில் சிவலிங்கத்தை ஏன் வைக்கலைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் உண்டு. அவர்கள் சிவபெருமானை எப்படி சொல்வார்கள்னா, திருமாலுடைய மகன் பிரம்மன், பிரம்மனுடைய மகன் சிவபெருமான். திருவண்ண கிளம்பத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்றார். நான்முகன் திருமைந்தன் அவன் மைந்தன் மதிசூடி, நான்முகன் திருமைந்தன் அவன் மைந்தன் மதிசூடி, வாசம் முதல் தேனகன் தொடை முதலில் 33 தேவர் உனது ஏவல் செய்வார், திரிவனமும் நிற்பனமுமாம் ஏனை மண்ணுயிர் வளம் விளையாட நீ வகுத்தட்ட பலமாயை, அதனால் எழிலரங்கன் துயிலும் எம்பிரான் என்பெருமை யாரையும் அழுத்துவார்கள். திருவரங்க பெருமானை பற்றி பாட்டு, பெரிய பாட்டு. மூனகம் 14 பவுனம் திருப்பள்ளி பொரியரவனை பார்க்கடல் பூமடந்தையின் நிலமடந்தையின் தேவியர் புராதன மறைக்குமட்டா வானகம் பேரின்பமுடன் வீர்த்திருக்கும் இடம் வாகனம் வஜினதேவன் மலர்வந்த நான்முகன் திருமைந்தன் அவன் மைந்தன் மதிசூடி. அவ யாரு? திருமாலுக்கு நேரான பேரப்பிள்ளை சிவபெருமான். அவங்க கட்சியில அவரை சொல்றது. பேரப்பிள்ளைக்கு அவங்க இடத்துல இடம் கொடுத்தா சொத்துக்கு அதுதான் விற்க வாங்க சுதந்திரம். நம்ம சிவில்லா பிரகாரம் தகப்பன் சொத்தை பிள்ளை விற்க முடியாது, வாங்க முடியாது, அனுபவிக்கலாம். ஆனா பேரன் விற்க முடியும், வாங்க முடியும் இல்லையா? நம்ம சிவில் சட்டம் அப்படி தானே. இதான் பயம் அவங்களுக்கு. பேரப்பிள்ளைக்கு இந்த கோயிலில் இடம் கொடுத்தா மறுபடியும் அது சிவன் கோயிலாக ஆகிடும். தொந்தரவு. அதுக்கு தான் பயந்துருக்காங்க அங்கே இடம் கொடுக்குறது. ஒரு இடத்துல திருக்குங்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல கொடுத்து விட்டு பெரிய தகராறே நடந்தது. திருமால் உள்பட இவர்களெல்லாம் உயிர் வர்க்கங்களை சேர்ந்தவர்களே என்பது சித்தாந்தம். அதனால் சித்தாந்தத்திலிருந்து சொல்லலை, அவங்களுக்கு சங்க இலக்கியத்திலிருந்து சொல்றேன். மெய்கண்டார் சொல்றது அதுவும் ஒன்று. பெண்ணொரு ஒருதரன் ஆகின்று அவ்வொரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கம். இது புறநானூறு. பெண் வடிவம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, தோடுடைய செவியன்னு சொன்னா அது தேவாரம். இது புறநானூறு. புறநானூறு சொல்றதையாவது எடுத்துக்கலாம் இல்லையா? பச்சத்தமிழன். பச்சத்தமிழனுக்கு புறநானூறு விலைக்கு இல்லையே. பண்டார தமிழ் வேண்டாம், அவன் புறநானூறு தமிழ் எடுத்து வச்சுக்கலாம். அதுல என்ன சொல்லி இருக்கிறது? தெளிவா சொல்லி இருக்கிறார் அவர். பெண் ஒரு ஒருதரன் ஆகின்று, பெண் வடிவம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, ஒரு பக்கம். அவ்வுரு தன்னுள் அடக்கி தனக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு கரக்கினும், தான் அந்த ஆண் உருவத்துக்குள்ளே மறைந்து விட்டாலும் கரக்கும், மறைந்து விடும். இதை விட என்ன சித்தாந்தம் வேண்டி கிடக்கு? இது ரொம்ப காலம் கழிச்சு, அப்புறம் ஒரு 1000 வருடம் கழித்து மெய்கண்டார் எழுதுறார். அருண் சிவாச்சாரியார் எழுதுறார். அவர் அப்பவே சொல்லிட்டாங்க, அவங்க முயல் பாகனாக இருக்கிற அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கிற திருமால் எல்லாம் சக்தியில ஒடுங்கும், சக்தி சிவத்தோடு ஒடுங்கும். சிவம் ஒன்றே தனித்து நிற்க வல்லது.
அது தெரியுது. தத்துவங்கள் எல்லாம் சுத்தமாயில் ஒடுங்கி, சுத்தமாயை சக்தியில் ஒடுங்கி, சக்தி சிவத்தில் ஒடுங்குகிறது. அதுதானே சொல்றார் அவர். தன்னுள் அடக்கி கரைக்கும் கறக்கும். உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு? மறைக்கிறத பற்றி புறநானூறு சொல்லுகிறது, அங்குறுநூறு சொல்லுகிறது. உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு? நீலமேனி வாழி பாகத்து ஒருவன் இருதாள் நிழலுக்கு மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே. எவ்வளவு அழகா சொல்லிக்காரு. நீலமேனி வாழி பாகத்து ஒருவன், உமாதேவி ஒரு பாகத்திலே உடையவனாகிய ஒருவன். நன்றாக ஞாபகத்தில் வச்சுங்க, ஒருவன். இந்த ஒருவன் என்கின்ற பெயர் சிவபெருமானை தவிர வேற யாருக்கும் உபயோகப்படுத்தப்படவில்லை. நீங்க அவ்வளவு கண்டிப்பா சொல்றீங்களா? படிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு தெரியும். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. திருவாசகம் சொன்னா நீங்க மாணிக்க வாசகர் அப்படிதான் சொல்லுவார். இதை விட இன்னும் வேடிக்கையா சொல்லுவார் குமரகுருவர். ஒருவன் என்பதை ஒருவர் என்றும் சொல்லலாம். ஒருவன் என்றால் அது ஆண்பால், ஒருத்தி என்றால் பெண்பால். சிவபெருமான் ஆணா பெண்ணா? பாதி பெண்ணா இருக்கிறாரு, பாதி ஆணா இருக்கிறாரு. அப்ப ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிற அவரை ஒருவன் என்றும் சொல்ல முடியாது, ஒருத்தி என்றும் சொல்ல முடியாது. தமிழிலே தான் ஒருவர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த ஒருவர் என்ற வார்த்தை தமிழிலே இல்லாமல் போயிருந்தால் சிவபெருமானை நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்கிறார். ஒருவர் என்றோர் இயற்சொல் இலதெனில் மற்ற என் செய்கிறேனே. அப்ப ஒருவர் என்பது சிவபெருமானுக்கே உரிய பெயர், வேற யாருக்கும் சொல்ல முடியாதுன்னா ஆணும் பெண்ணுமா இருக்கிறவர் அவர் தான். ரெண்டையும் சொல்றதுக்கு வசதியான சொல்லு. இது மணிவாசகர் சொல்றதையோ குமரகுருவர் சொல்றதையோ நாம் எடுத்துக்க வேண்டாம். திருமாலை பற்றி பாடுகிறார் யாரு? நம்மாழ்வார். நம்மாழ்வார் இல்லை, அவர் வைஷ்ணவாழ்வார். நம்மாழ்வார் நாம சொல்லும் பொழுது நம்மாழ்வார்னு சொல்லலாம். காரணம் என்ன தெரியுமா? அவர் கடைசியில சிவபெருமானையும் திருமாலையும் பிரம்மனையும் தோத்திரம் செய்து அப்படின்னு எழுதுகிறார் கடைசி. அவர் திருமாலை பார்த்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், உன்னை மணிவண்ணன் என்று சொல்லலாமா, சிவபெருமான் என்று சொல்லலாமா, பிரம்மன் என்று சொல்லலாமா, உன்னை நான் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவதுன்னு கேட்கிறார். அதாவது எல்லாமாகவும் நீ இருக்கிறாய், நீ சொல்ல வரணும்ன்றது அவருக்கு ஆசை. அது சொல்ல வரார். அது சொல்லும் பொழுது எப்படி சொல்றார் பாருங்க. ஒளிமணி வண்ணன் என்கோ, நான் முகக் கடவுள் என்கோ, ஒளி மணிவண்ணன் என்கோ. மணிவண்ணன்னா திருமால், கண்ணனாக இருக்கிற பொழுது மணிவண்ணன் பேரு. ஒளிமணி வண்ணன் என்கோ, நான்முகக் கடவுள் என்கோ. நான்முகக் கடவுள் பிரம்மதேவன் சொல்றதா, அவர் சிவபெருமான் சொல்றதான்னு சொல்ல வர்றார். நளிர்மதி சடையன் என்கோ, நளிர்மதி சடையன் என்கோ. அட்ரஸ் சரியா சொல்லிருக்காரா? இதை மாற்ற முடியாது. ஒளிர்ந்த சந்திரனை அணிந்த சடையினை உடையவன் நளிர்மதி சடையன் என்கோ. இதோட சொல்லியிருந்தார் நம்மாழ்வார், சரி நாம ஓடியோம் வார்த்தை சொல்ல. ஒருவன் என்று ஏத்த நின்ற நளிர்மதி சடையன் என்கோ. இது அதிக வலித்தாங்க பம்பராக எடுத்திருக்கிறார். அவரை அறியாமலே சிவபெருமான் ஒருவன் என்று எல்லாராலும் துதிக்கப்படுகின்ற நளிர்மொழி சடையன் என்கோ. அதை ஒளிமொழி வண்ணனுக்கு சொல்லல. அது திருமாலை சொல்லுகிற பொழுது ஒருவன் என்று ஏத்த நின்ற ஒளிமொழி வண்ணன் என்கோன்னு சொல்லல, நான்கோ கடவுளுக்கு சொல்லல. ஒருவன் என்று ஏத்த நின்ற, ஒருவன் ஒப்பற்றவன், தனி முதல் முழு முதல் என்று எல்லாராலும் புகழ்ந்து சொல்லப்படுகின்ற நளிர்மொழி சடையன் என்கோ. சிவபெருமான் என்று சொல்லட்டமான்னு கேட்டா, அப்ப மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு தனி முதன்மை சிவபெருமானுக்கு உண்டு என்பதை நம்மாழ்வார் ஒத்துக்கிறார். நான் சைவ சமயத்திலிருந்து மாத்திரம் பேசல, வைகுண்ட சாஸ்திரத்தை பேசல, சங்க இலக்கியத்தை பேசல. நாம நம்ம பற்றி பெருமையா சொல்லிக்கலாம். பிற சமயத்தவர்கள் சிவபெருமானை எப்படி சொல்லி இருக்கிறார்கள்? சிவபெருமானுடைய தகுதிக்கும் அவருடைய மேம்பாட்டுக்கும் சிறிதும் ஊறு விளையாமல் பேச வேண்டும் என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள்.
சமணர்களும் சரி, பௌத்தர்களும் சரி, வைஷ்ணவர்களும் சரி, அத்தனை பேர் பிரசமயத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் சிவபெருமானுடைய மதிப்புக்கு குறைபாடு வந்து விடாதபடி சொல்ல வேண்டும் என்பதில் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்ற ஒன்றிலிருந்தே சிவபெருமான் முழுமுதல் கடவுள். சாஸ்திரமாக பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொள்ளுகின்ற கடவுள், எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் தோன்றுகிறது என்பதை 500 கடவுள் வணக்கத்தில் சொல்றார். நீலமேனி வாழை பாகத்து ஒருவன் இருதாள் இடர்க்கு மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே. இருதாள் இடர்க்கு சிவபெருமானுடைய 2 திருவடியினுடைய நிழலின் கீழே மூவகை உலகம், 3 உலகம் அல்ல, அது மூவகை உலகம். 3 உலகம் என்றால் மேல் கீழ் பாதளம் அப்படி சொல்லிடுவீங்க. சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது சுத்த மாயாபவனம், அசுத்த மாயாபவனம், பிரகிருதி மாயாபவனம், வகை உலகம். ஒவ்வொன்றும் ஒரு விதமானது, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. மூவகை உலகமும் முகிழ்த்தன, அழிஞ்சு போய் திரும்பி தோன்றினதில்லை. முடுங்கி இருந்து முகிழ் என்று சொன்னால் அரும்பு வர மாதிரி, அரும்பா இருக்கிறது முகிழாகிறது. ஏற்கனவே அரும்பு முகிழாகிற பொழுது அந்த வாசனை அப்பதான் வரும். அது மலர்ந்து விட்டால் வாசனை வெளியே வந்துடும். அதுக்கு முதல்ல அதை பறிக்கணும், பறித்து கட்டணும். அது கட்டி சிவபெருமான் மேலே அணிகிற பொழுது அது மலர்ந்து வாசனை வரும். இந்த வாசனை வெளியில் வந்த ஒரு பாடு இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் புலிக்கால் முனிவர் விடிய காலம் போய் பறிக்கணும், மரத்து மேலே ஏறணும். அதுக்கு எனக்கு புலிக்காலும் புலி நகமும் கொடு. வைகரை எழுந்து வந்து புனல் மூடி. வைகரை எது? 4ஆம் ஜாமம். 3லிருந்து 6 வரும். இரவு 12 மணி நேரத்தை 4 ஜாமம் ஆக்கினா 6லிருந்து 9 முதல் ஜாமம் போச்சு. 9லிருந்து 12. இப்போ 3ஆம் ஜாமத்தில் இருக்கும். 3ஆம் ஜாமம் தான் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவான் சிவராத்திரி. 3ஆம் ஜாமத்தில் முடிச்சு விட்டா வேற சமயத்தில் முடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா யமன் கொண்டு போகிற போது நம்ம முடிப்போம். நாம் முடிக்கிறோமோ முடிச்சலையோ கூட இருக்கிறவங்கெல்லாம் முடிப்பாங்க. அங்கே முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை 3ஆம் ஜாமத்தில் முடித்தான். வைகரை எழுந்து பூந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மல நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேலை தெய்வநாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளித்தாமம் கோயில். எப்படி பூ பறிக்கணும்ன்றதுக்கு ஒரு கிளாஸ் நடத்திருக்கிறார். அந்த முகை அலரும் வேலை, அந்த ஒரும்பா இருக்கிறது மலர்வதற்கு உரிய சந்தர்ப்பத்தில் அது மாலை கட்டி போட்ட உட்பாடு சிவனிடத்தில் போய் மலர வேண்டும், வெளியில் மலரக்கூடாது. நாம் மோந்து பார்த்துட்டு போனால் செலுத்துணை எதிர்க்க ஒருவர் ரொம்ப பாவம். மூக்கறுத்த ஒருத்தர், கையறுத்த ஒருத்தர். வழிபாடு எப்படி இருக்கணும்னு அங்கே சொல்லிட்டு இதுதான் சொன்னார். மூவகை உலகம் முகிழ்த்தன. மொக்கு முகிழாகிற காலத்தில் அரும்பு எப்படி முகிழாகிறதோ அதுபோல இந்த உலகம் சுருங்கி விழத் தோன்றுகிறது. அதனால்தான் கேட்கிறான் சித்தாந்தத்தில் கேள்வி கேட்கிற பொழுது, இந்த உலக தோற்றம் ஒடுக்கம் இதை எப்படி வச்சுக்கலாம்? கோட்டு நூறு போல வச்சுக்கலாமா? கோட்டு நூறுனா என்ன? கோலப்பொடி கொண்டாரான், கருங்கல் கட்டி மாதிரி இருக்கும். அது அதை நசுக்கி தூள் பண்ணி மாவாக்கி கோலப்பொடி கொண்டான். அந்த மாதிரி அல்ல உலக படைப்பு. எப்படின்னா படம் குடிலானார் போல விவர்த்தனம். ஜீப்புக்குள்ள ஒரு பெரிய டென்ட்டை உள்ள வச்சு எடுத்துட்டு போவான். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சௌரியமான இடத்துல டென்ட்டை கட்டுவான். டென்ட்டுக்கு நடுவில் ஒரு ஜீப்பு அது உள்ள விட்டுருவோம். இப்போ முதல்ல ஜீப்புக்குள்ள டென்ட்டு, இப்போ டென்ட்டுக்குள்ள ஜீப். அழிவும் இல்லை, அங்கே ஆக்கமும் இல்லை. முன்பு சுருங்கி இருந்தது, இப்பொழுது இந்த டென்ட் விரிந்து போய்விட்டது. அதுபோலத்தான் இந்த உலகம் சிவபெருமானிடத்தில் ஒடுங்கி மீளத் தோன்றுகிறது. எது எது எந்தெந்த இடத்துல எப்படி இருந்ததோ அப்படியே ஒடுங்குகிறது, அப்படியே தோன்றுகிறது. எப்படி? ஆச்சரியப்பட்டுறாதீங்க.
இத்தினுடைய கையால நெருடி பார்க்கக்கூடிய ஆழம் விதை. நெருடி பார்க்கலாம், அப்படிதான் தெரிஞ்சு முடியும். கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்காக முடியும். நெருடினா அங்கே ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியும், ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். அதான் விதை, ஆழம் விதை. அந்த உரசி பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆழம் விதையில எவ்வளவு பெரிய ஆலமரம் அடங்கி இருக்கிறது. அது உள்ள இருந்துதான் அது அவ்வளவு வருது, அது உள்ள அது அடங்கி இருக்கிறது. அதை போல இந்த மாபெரும் உலகம் இறைவனுக்குள்ள ஒடுங்கி இருக்கு. இது நான் 10 வருடத்துக்கு முன்னால சொன்னா புரியாம போயிருக்கோம். இன்னைக்கு நீங்க இத்தூண்டு செல்லு வச்சிருக்கீங்க, இதுக்குள்ள எவ்வளவு அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் எங்க அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது பிடிச்சு பார்த்தா ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? உண்மை, இது சத்தியம் நம்புறீங்கல்ல. அப்ப சிவபெருமானிடத்தில் இத்தனை உலகம் ஒடுங்கி இருக்கிறது, மேல தோன்றுகிறதுன்னு சொன்னா அது எப்படி உங்களால் நம்ப முடியல? சாதாரண ஆற்றால் ஒரு வெறும் ஆளு, ஒரு மனுஷன், இதெல்லாம் சடப்பொருள், அறிவற்ற சடப்பொருள். இதால இவ்வளவு பெரிய நுட்பத்தை அனுப்ப முடியும் சொன்னா அகண்டாகார சக்தி உடையவனாகிய பேரறிவும் பேராற்றலும் உடையவனாகிய இறைவனால என்ன செய்ய முடியாது? இதுவே செய்யுதையா, இதையே உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? அவனை போய் நீ எப்படி புரிஞ்சுக்க போற? இதுக்குள்ள எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இது அவருக்கு அன்னைக்கு செல்ல ஆப்பல்ல, அருணந்தி சிவாச்சாரியருக்கு செல்ல ஆப்ட் இருந்தா அது சொல்லியிருப்பார். செல்ல ஆப்பிள் அவருக்கு அவரு சொன்னாரு, மண்டைக்குள்ள இந்த மூளைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கேட்கிற போது கேட்கிற பாட்டு வருது, இந்த பாட்டெல்லாம் எங்க இருக்கு உள்ள, இந்த சூத்திரம் எல்லாம் அவர் சொல்றாரு, எங்க போய் வச்சிருக்காரு? யாராவது என் மண்டையை உடைச்சு பார்த்தா தெரியுமா அது எங்க இருக்குன்னு? இன்னமும் தெரிஞ்சுக்க முடியல. கோமா ஸ்டேஜ் எப்படி உண்டாகிடும், அதை சரி பண்றதுக்கு முடியுமான்னு இன்னமும் திணறாங்க. இன்னமும் ஆராய்ச்சியில் தான் இருக்கு, பூரா தெரிஞ்சு விட்டோம்னு சொல்றதுக்கு இல்லை. அதைத்தான் சொல்றாரு, கற்றல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும் வெற்றியும். தான் கற்ற நூல்களில் உள்ள பொருளும் அந்த சொல்லும் கருத்தில் அடங்கி கிடக்கிறது. வேண்டுகிற பொழுது வருகிறது, வேண்டிய அளவு வருகிறது. எந்த போட்டோ வேணுமோ அது வரைக்கும் தட்டினா வெளியில காமிக்கலாம். இது எல்லாம் இருக்கு. 900 படங்கள் உள்ள இருக்கலாம். ஆனால் நமக்கு எந்த படம் வேணுமோ அதை வரைக்கும் பார்த்துக்கலாம், திரும்ப பத்திரப்படுத்திக்கலாம். இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப இறைவன் நம்மளை எல்லாம் அந்தந்த கரையோட பத்திரப்படுத்தி இருக்கிறான்னு சொன்னா அது ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? சூக்குமம் என்பது ஒரு காலத்தில் புரியாத விஷயம், ஆனால் இப்பொழுது சூக்குமம் என்பது எல்லா இடங்களிலும் புரிகிறது. தூளம் என்றால் என்ன, சூக்குமம் என்றால் என்ன, சூட்சமாக நுட்பமாக இருக்கிறது என்பது அப்படி இருக்க முடியும் என்பதை பல சான்றுகள் நிரூபிக்கின்றன. சிவனை முழுமுதற் கடவுள் என்று சொல்லுவதை சாஸ்திரம் பல வகையினாலேயும் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறது. ஆனால் சைவ சித்தாந்தம் மெய்கண்டார் காலத்துக்கு பிறகு அல்லது 7ஆம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்தர் வருவதற்கு பிறகு வந்ததல்ல. அது மிக மிக உண்மையான. அதுக்குத்தான் ஒரு 2 சாம்பிள் நான் கொடுத்தேன். கலித்தொகையில் இருக்கிறதும் ஐங்குறுநூலில் இருக்கிறதும் புறநானூற்றில் சொல்லுவதும் இவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அந்த காலத்திலேயே விரிவான சைவ சித்தாந்த கொள்கைகள் இப்ப நாம சொல்றோமே நாஸ்திகம்னு, இதையும் அப்பொழுது பேசி இருக்கிறார். புண்ணியம் பண்ணுங்க, தேவலோகத்தில் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சட்டபோதத்தை சொல்றார். அறிவாளியா இருக்கிறவன், சாஸ்திரங்களை நம்புறவன் சொன்ன உடனே கேட்பான். நல்ல காரியங்களை செய்தால் அதனுடைய பயன் நற்பயனை நமக்கு தரும். செய்குமங்கொல்லோ நல்வினை எனவே ஐயம் வரா கசடியிட்டு காட்சி நீங்கா நெல்லத்து நெஞ்சத்து துணிவில்லோ. ஒருவேளை செய்வினை மருங்கின் எய்தல் உண்டெனில் நீங்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு சுகதுக்கங்கள் நேர்வது சத்தியமாக இருக்குமானால், ஏன்னா உனக்கு சந்தேகமா இருக்கு, நான் சொல்றதை நீ ஏற்றுக்க மாட்டேன்ற, அப்படியே அது உண்மையாக இருக்குமானால் அடுத்த பிறவி உனக்கு இல்லை, அது நிச்சயம். இன்றைக்கு திருவான்மியூர்ல மருந்தீஸ்வர் கோயிலில் உட்கார்ந்து நாம் எவ்வளவையும் கேட்டு விட்டோம், இனி நிச்சயமாக நமக்கு பிறவி இருக்காது. அப்படி இருந்தாலும்
சில பேருக்கு பதவி ஆசைகள்லாம் இருக்கும், உடனே போகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இப்போவே சிவபெருமான் நேரம் வந்து உங்களுக்கு எல்லாம் மோட்சம் கொடுக்குறேன்னா ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கு போன மாதிரி எல்லாரும் தயாராக இருப்பீங்களா? நினச்சி பாருங்க. எவ்வளோ வீட்டில் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் போய் பார்த்து விடணும், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கேட்பீங்களா இல்லையா? யார் அவ்வளோ அவசரமாக கொடுவோம்? இதனால தான் ஞானசம்பந்தம் பெண்ணிலா வளர்ந்த வேணியா இந்தம் திருவடம் கும்பலை பெற்று மண்ணிலே வந்த பெருமையை எனக்கு வாழ்தான். சில பேர் இப்படி சொல்லி சமாளிப்பான். சாமி முன்ன இந்த கோயிலில் பார்க்குற போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் மோட்டத்துக்கு வரல, இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன், திருட்டு போய இங்கே பார்த்துட்டு இருந்தாலாம் வீட்டுக்கு போகலாம். இவங்க உலகத்தில் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது, அதை இப்படியே சொல்லலாம் இல்லையா? கல்யாணம் பண்ணால் காரில் ஏறினான், அவன் 10,000 டிக்கெட் கேட்டான், ஒரு டிக்கெட்டு அப்படின்னா என்னங்க என்ன மறந்துட்டீங்களா? பக்கத்தில் இருந்தவா அடையடே நான் ஒன்றை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா என்ன மறந்துட்டான்னா சமாளிக்கிற மாதிரி இவன் சொல்கிறான். தெண்டிலா வளர்ந்த வேணியால் பூந்தன் திருநடன் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதான். குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயை குஞ்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மீனியில் பால்வண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த முற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது. காணப்பெற்றால் எத்தனை பேருக்கு வருகிறது? அதனால தான் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிற போதே உங்களுக்கு சொன்னேன், இந்த இடத்துல வந்து நின்ன உடனே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசர் பெருமானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனக்கண்ணாலே கொஞ்சம் நினைத்து பின்னோக்கி தள்ளி ஒரு 1300 வருஷம் முன்னால் போயிருந்தோம்னா என்ன மாதிரி ஒரு பூரிப்பு உங்கள் உடம்புல உண்டாகும். ஏற்பட்ட இடம் இந்த வாக்கியம் அமெரிக்கனுக்கு கிடைக்குமா, ஆங்கிலேயனுக்கு கிடைக்குமா, ஜெர்மானியனுக்கு கிடைக்குமா, சைனாக்காரனுக்கு தான் கிடைக்கும். இது இந்த புண்ணிய பூமியை மாத்திரம் தென்னாடுடைய சிவன் அவன் ஒருத்தந்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவன் என்று அடுத்த மாணிக்கவாசகர் சொல்லுது. யாரோ சொல்லி விட்டு போவார். அது திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் போட்டி திருவள்ளுவரில் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட செக்கிடாது சொல்லும் பொழுது மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்து உலகமெல்லாம் போற்றக்கூடிய உருவதற் கடவுளாக இருந்த சிவபெருமானை தனக்கே உரியதாக வைத்து பாதுகாத்து வளர்த்தது தென்திசை. உலகத்தை நோக்கி தென்திசைன்னா இந்தியாவே வந்து வெளியில வடக்கே இருந்து பார்த்தா தென்திசை. காவிரி கரையில் காவிரிக்கு எவனோ உரிமை கொண்டாடுற காவிரியை பாடுகிற பாடல்கள் தேவாரத்திலே காவிரி கரையில் இருக்கக்கூடிய தலங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிற பொழுது அந்த காவிரி வருகிற அழகை பற்றி அவர்கள் சொல்லி இருக்கிற அளவுக்கு கர்நாடகாவில் ஒரு பாட்டை காட்ட முடியுமா? அவர்களுக்கும் காவிரிக்கும் என்ன சம்பந்தம்? அவ்வளவு அற்புதமான தென்கரையும் வடகரையும் சிவாலயங்களையும் பொலிவு பெற்றிருக்கிற இடம் தென்னாடு. இந்த கோயிலுடைய பரிமாணங்களையும் அளவுகளையும் நீங்கள் பார்த்தீர்களேயானாலும் உங்களுக்கு தெரியும். பேரளவினதாகிய கோயில். காரணம் என்ன? முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய பெரும்பொருளுக்கு எப்படிப்பட்ட ஆலயங்கள் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இந்த அமைப்பிலிருந்து அது எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் திருமூலர் சொன்னார். ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெரும்பொருள் ஒன்று அதன் பேரறியாமை விளம்புகின்றேன். நான் சொல்றது பூராவும் கீழே தோண்டி பார்த்து நேர கூட தெரிஞ்சுக்காம சொல்ற வார்த்தை தான். திருமூலரே அவ்வளவு தூரம் தான் சொன்னது முழுமையாக இறைவனை சொல்லி காட்டி விட்டதாக ஆகாதுன்னு நினைச்சா நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் ஒருவன் தான், அவன் சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் முழுமுதல் கடவுள். வலிந்து திணிக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது. இலக்கியங்களாலும் வரலாற்று உண்மைகளாலையும் சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் அடியேற்றி பார்க்கிற பொழுது சிவனே முழுமுதல் கடவுள். அதனால்தான் சொன்னார், ஒன்றி இருந்து நிலை நின்கள். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு.
சிவபெருமான் பல வழிகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இது இன்னும் மேலும் விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ரெண்டொரு விஷயங்களை சொல்லி இதை முடித்து சிவபெருமான் இந்த ஒரு பிறவியிலேயே நீ மோட்சத்துக்கு வந்து விட வேண்டும் என்று சொல்லல. சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கையில பல பிறவிகள் உனக்கு சான்ஸ் நிறைய முடிக்க வச்சு இல்லை. இந்த ஒரு பிறவியில் உனக்கு உரிய இறைவனை தேடிக்கொள்ளாமல் போனால் விழா நரகம் அப்படி எழுதியிருக்கிற சமயம் ஒன்று இருக்கு. அதுதான் உலகத்துல எல்லாரும் போய் விழுந்துருக்கும். வேற இருக்கு இன்னைக்கே வந்து சேர்ந்துரு, இல்லைன்னா போச்சு சொல்லல. நீ எங்க இருந்தாலும் சரிதான், எங்க ஆள்னா உன்னை அரவணைக்க போற. இதை சொல்றது சிவசம்பரம். விரிவிலா அறிவினோர்கள் வேறொரு சமயம் செய்த எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதார். இன்னும் எதிர்காலத்தில் அப்படி சில சமயங்கள் வரும்னு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாடுகிற காலத்தில் அந்த சமயங்கள்லாம் இந்தியாவுக்குள்ள வரல. அவர்களெல்லாம் போன உட்பாடு இந்த சமயம் வந்திருக்கிறது. அவர்களை விரிவிலா அறிவினோர்கள். ஏன் சொன்னாரு? ஓர் உயிர் இறைவனை அடைவதற்கு பல முயற்சிகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. அதனால் இதுக்கு நீண்ட நெடுங்காலம் தேவைப்படும். பிறவிகளை மாற்றி மாற்றி தந்து கொண்டே இருக்கிறான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் செல்லாது இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தி பட்டினு கேள்விகள் சொல்ற மாதிரி அன்னை எத்தனை அப்பன் எத்தனை. அப்படி பார்த்தால் பல பிறவிகளை எடுப்பதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்புகளை தருகிறான். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், அதிலாவது வரலாம். இது நம்முடைய இயல்புக்கு ஒத்ததாக இருக்கிறது. எல்லாரும் இப்படி எல்லாம் சொற்பொழிவுகளை கேட்டதினாலேயும் பேசினதினாலேயும் திருமுறைகளை படித்ததினாலேயும் எல்லாரும் மோட்சத்துக்கு போய்விடுவார்கள் என்று நம்பி இந்த காரியங்களை நாம் நடத்தவில்லை. இத்தனை பேர்ல யாராவது ஒருத்தர் வந்துவிட இவ்வளவு நன்மைகளினாலேயும் 365 நாளும் இங்க நடக்கிற விஷயத்தினால யாராவது ஒருத்தர் விழுந்தால் அதுவே வெற்றி. அதுக்காகத்தான் இவ்வளவு நடக்கிறது. ஜபம் தபம் தியானம் இத்தனையும் அதன் பொருட்டு தான் நடக்கிறது. அதனால உயிர்குலங்களுக்கு இறைவன் கொடுமையானவன் அல்ல. அவன் உயிரின் சௌகரியத்தை உத்தேசித்து ஏற்பாடுகளை செய்ய பாருங்க. எல்லா பொருளையும் உயிர்களுக்கு கொடுத்து விட்டான். ஒரு சுதந்திரம் உயிர்களுக்கு இருக்கிறது. இறைவனுக்கு சுதந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறோம், அது வேறு மாதிரிய சுதந்திரம். நமக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற கத்தியை வச்சு இங்க கையை வெட்டலாம், காயையும் வெட்டலாம். அது உங்களுடைய சுதந்திரம். உங்களுக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கருவி கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. இதை வைத்துக்கொண்டு நீ உலகத்தையும் அனுபவிக்க முடியும், இறைவனையும் அனுபவிக்க முடியும். உன்னுடைய விருப்பம் நீ அப்படி வேணாலும் அவன் கெடுக்கிறது இல்லை. நீ உலகத்தை அனுபவிக்கிற வரையிலேயும் நன்றாக அனுபவிக்கும்படியாக தன்னுடைய ஆதிசக்தியை துரோதாயியாக மாற்றுகிறான். இவனுக்கு மற்றதை காட்டாது. ஏன் அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும்? ஆபத்தா போடும். நான் சிவபெருமானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், சைவசிதான் சாஸ்திரத்தை கொண்டு பேசுகிறேன். பாரதியார் பாட்டும் பாரதிதாசன் பாட்டையும் பேசிட்டு இருந்தேன்னா அந்த ஊர்ல பாரதிதாசன் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ வந்தது நான் வம்பு. இந்த நேரத்தில் வராதபடி ஒதுக்கி விடுகிறார். அது மாத்திரம்தான் வரும். உலகத்தை நாம் அனுபவிக்கிற பொழுது ஒவ்வொரு பொருளையும் அனுபவிக்கிற காலத்தில் அதை வரைக்கும் அனுபவிக்க வைத்துக் கொண்டு மற்றதையெல்லாம் மறக்க செய்து விடுகிறான். குழந்தையில நீங்க எல்லாம் எப்படி எல்லாம் இருந்தீங்கன்றதெல்லாம் இப்பவும் ஞாபகம் வந்துட்டு இருந்தா எதையுமே சாப்பிட மாட்டீங்க. எவ்வளவு சங்கடம்.
அதையெல்லாம் உங்கள் மனசில் தோன்றாதபடி மறைத்து விடுகிறார். இதெல்லாம் இறைவன் செய்கிற திருவிளையாடல் தான். இதுக்குத்தான் திரௌதாயின்னு பேர். உலகத்தை அனுபவிக்கிற பொழுது வேறு எதையும் காட்டுவதில்லை. உனக்கே உலகம் வெறுத்து போய் வேண்டாம் என்கிற நிலைமை ஏற்படுகிற காலத்திலே உலகத்திலே இறைவன் தன்னை காட்டுகிறான். அப்ப உலகத்தை காட்டுவதில்லை. எங்க உட்கார்ந்துருக்கார் ரமண மகரிஷி, அங்க உட்கார்ந்துருக்கிறார் இன்னொருத்தர். அவர்களுக்கெல்லாம் உலகம் கடவுளாக தோன்றுகிறது. ஆடு மாடு கோழி வாத்து குதிரையாக தோன்றுகிறது. நமக்கு அப்படி தோன்றுகிறது. ரெண்டு தோற்றமும் உண்டு. உலகை காட்டி இறைவனை மறைக்கிறது, இறைவனை காட்டி உலகத்தை மறைக்கிறது. இந்த காரியத்தை செய்வதனுடைய நோக்கம் என்ன? நீ உலகத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டும். நீ எல்லாரும் சாமியாரா போகணும்னு நினைச்சா எல்லாருக்கும் உலகத்தை பயங்கரமாகவே இறைவன் காட்டுவான். இவ்வளவு அற்புதமான ஏற்பாடுகளை இறைவன் செய்திருக்கிறார். நினைத்து பாருங்கள். இதுக்குத்தான் திரௌதாயி என்றும் ஆதிசக்தி என்றும் ஆகும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல். நமக்கு தெரிகிற பாஷையில் ஒருத்தன் சொன்னான், அதை நாம் அர்த்தம் தப்பா பண்ணிவிட்டோம். நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். அடிக்கிறதுக்கு கல் இல்லைனும் அப்படி அர்த்தம் பண்ணிவிட்டான். அதுக்காக சொல்லலை. கல்லாலே ஒரு நாய் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு ஒரு சிற்பி அங்கே போகிறார். அந்த சிற்பி போகிற போது அந்த குழந்தை அந்த நாயை பார்க்கறது, அது நாய் நாய் நாயின்னு சொல்லுகிறது. இந்த சிற்பி அதை தட்டி பார்த்து நல்ல கல், செய்கேறிய கல், அருமையான கல், இந்த மாதிரி கல் கிடைத்தால் பெரிய வேலைப்பாடுகளை செய்யலாம். இவன் கல்லு கல்லு கல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குழந்தை நாய் நாய் என்று சொல்லுது. நாயைத்தான் பார்க்கிறது, அதுக்கு கல் தெரியல. ஆனால் இவனுக்கு கல் தெரிகிறது, நாய் தெரியல. இதைத்தான் அந்த பழமொழியில் சொன்னான். திருமுந்தரத்தில் சொன்ன விஷயம் அதை நம்ம நாட்டு வழக்கில் ஜனங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவன் பழமொழியில் சொன்னான். தத்துவ வேதாந்தத்தை அடுத்து ஒரு வரவரெல்லாம் உட்காந்து அப்போ நின்றுட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. இறைவன் நமக்கு சைவ சமயத்தில் உள்ளவர்களுக்கு என்று பார்க்காமல் எல்லா சமயத்தில் உள்ளவர்களுக்குமாக இறைவன் இந்த சௌகரியங்களை செய்யும். விபூதி பூசணவனுக்கு தான் இதை செய்யலாம். ஏன்? சைவ சமயத்தில் ஒன்றுதான் மத மாற்றத்தை முக்கியமாக எடுப்பதில்லை. காரணம், எந்த மதத்தில் இருந்தாலும் அங்கே சிவபெருமான் தான் அருள் செய்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு, நீங்க மாற விரும்புறீங்க. ஆனால் எங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லை. நீங்க அந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் கடவுளை நன்றாக வழிபடுங்கள், முறையாக வழிபடுங்கள். அதுவே போதுமானது. நீங்க சைவ சமயத்துக்கு வரணும்னு நாங்க சொல்லலை. விரும்பி வந்தால் சரி, இல்லை என்றால் தப்பு இல்லை. நீங்கள் அடைய போகிற வழிபாட்டின் எல்லை முடிவு சிவபெருமானிடத்தில் தான் போய்விடும். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருகிறார். சிவபெருமான் தான் வருவார், அதில் சந்தேகம் இல்லை எங்களுக்கு. ஆகினால இருந்த இடத்துல இருந்து அதற்குரிய முறையில் நல்ல வழிபாட்டை முறையாக செய்யுங்கள். இது சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை. உயிர் குலங்களுக்கு நீதி கொடுக்கக்கூடிய ஒரே பெருங்கடவுள் சிவபெருமான். முக்கியமாக சொல்றேன், ஒரு வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு ஒத்தருக்குத்தான் பசுபதி என்று பெயர். வேறு எந்த கடவுளுக்கும் பசுபதினு பெயர் கிடையாது. பசுபதினா உயிர்களுக்கு தலைவர்னு அர்த்தம். அப்போ உயிர்களுக்கு தலைவர் சிவபெருமான் ஒத்தர் தான். மற்ற கடவுள்கள் எல்லாம் உயிர்களுக்கு தலைவராக இருந்தா அந்த சாமிக்கும் பசுபதியின் பேர் வச்சுக்கணும் இல்லையா? சிவன் என்ற பெயரை அருகனுக்கு சொல்லி இருக்கிறார்கள். சங்கரன் என்ற பெயர் அருகனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பசுபதி என்ற பெயர் சொல்லப்படும். இவ்வளவு பெயரையும் மாற்றி கொண்டு போனவர்கள் பசுபதியை மாற்ற முடியவில்லை. உயிர்களுக்கு தலைவர் என்ற பொருளில் வருகின்ற பசுபதி என்கின்ற பெயர் சிவபெருமானுக்கு உரியதாக இருப்பதிலிருந்தே உண்மையான உயிர்களுக்கு தலைவர் சிவபெருமான் ஒருவர் தான் என்பது ஐயத்துக்கு இடமின்றி நிரூபணமாகிறது. இந்த வாய்ப்பை தந்து என்னையும் சிவராத்திரியிலே சிவனை நினைக்கும்படியாக செய்த நம்முடைய ஓதுவார் அவர்களுக்கும் பெருமக்களாகி உள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
பார்வதிபதையே மகாதேவா. என்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர் சிமரிவா போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கருணாரமுதற்கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் விடுதல்வானாய் போற்றி, காவாய் கடக திரளே போற்றி, கையில் மலையானே போற்றி போற்றி. மேம்பர்களே ஐயார்களே, நாம் கொடுத்த தலைவருக்கு ஏற்றார் போல ஐயா பேசினார்கள். அது அவருக்கு ஒரு தனி தன்மையாகும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, கடந்த 10 ஆண்டுகளாக 360 நாட்களும் இந்த மண்டலத்தில் 73 சொற்பொழிவு நடக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் நம்ம சுவாமி நமக்கு கொடுத்த நல்ல ஒரு அறிய பெருமக்கள் தான் காரணம். எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம மண்டலத்துக்கு சாமி அமைச்சு கொடுத்த அத்தனை அறிஞர்களும் எந்த சிலைப்ப எப்ப கொடுத்தாலும் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அந்த ஒரு காரணத்தை நம்ம 10 ஆண்டுகள் செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு நம்முடைய ஐயா நம்முடைய நன்றி வகித்து போய் நம்முடைய நிகழ்ச்சியாக மக்கள்லாம் உரையாற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியத்தின் பெரிய பற்றி கூறுகிறார்கள். அவர்கள் உங்கள் சார்பாக வழிபாடு வரவேற்ற நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கிறோமா தெரிஞ்சுட்டோம். பார்வதிபதையே ஹர மகாதேவா. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே ஒருத்திடவே. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த அருட்பெரும் ஜோதியாம் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வரர் பெருமானுடைய பேரருளை போற்றி செய்து, மருந்தீஸ்வரத்தின் தேவாசிரிய திருமுறை மண்டபத்தில் மகா சிவராத்திரி பெருவிழாவின் எழில் ஞான பூஜையில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இங்கே வருகை புரிந்து குருவருள் கூட்டிய திருவருள் இன்பத்தில் திளைத்து கொண்டிருக்கும் அடியார் திருக்குட்டபான் உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளை முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். முழு முதற் பரம்பொருள் சிவபெருமானே என்ற ஒரு சிறந்த ஒரு தலைப்பில் என்னுடைய வணக்கத்திற்கும்